ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே களி கூறும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, நீர் எங்களை அதிசயமாய் வழி நடத்தின உமது அதிசயமான கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தோட்டத்து முன்பாகவே நீர் எங்களை உமது சிந்தையில் வைத்திருந்தபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நிறைவேற்றப்பட்ட வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரே அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் கர்த்தாவே காணப்படும்படிக்கு நீர் கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரை அழைத்திருக்கிறீர்களோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நீதிமானுடைய அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற செய்திக்கு கொண்டு வந்தீர். பரிசுத்தமாக்கப்படுதலின் செய்திக்கு கொண்டு வந்தீர். பரிசுத்தாவின் ஆண்டவரே அபிஷேகத்தின் செய்திக்கு எங்களை கொண்டு வந்தீர். இப்பொழுது வார்த்தை நிறைவேறுதலாக எல்லாம் முடிந்தது என்ற 7ஆம் முத்திரை நிறைவேறுதலின் செய்திக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ தேவனே, கூறின கோபனமானது எப்படி குறுகி கொண்டே சென்று அது தலைக்கல்லை அடைகிறதோ அப்படியாய் நாங்கள் தலைக்கல்லின் செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களை வழிநடத்தின உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கர்த்தாவே யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை பார்த்து ஆண்டவரே களி கூறும்படிக்கு அவர்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கும்படிக்கு ஆண்டவரே களி கூற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல் நீர் கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சர்வ உள்ளவரே, நீர் அதை கர்த்தாவும் அது நாமத்தை மகிமைக்காக நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் குப்பை தூசி என்று நினைக்கிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைப்படும் கர்த்தாவே, நீரே உயர்ந்திருக்கிறீர், நீரே கனத்துக்கு பாத்திரரா இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை அதிசயமாய் நடத்தின உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்தி கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய புதிய நாமத்தை தொழுது கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பாடல் புத்தகத்திலே பாடலின் 2வது பாடல், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கு என்ன ஆனந்தம் என்ற பாடலை பாடுவோம். 2வது பாடல், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு
இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசுவே எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் உங்கள் நாமத்தின் வாசனையால் எந்த நேசத்தை கவர்ந்து கொண்டீர் உங்கள் நாமத்தின் வாசனையால் எந்த நேசத்தை கவர்ந்து கொண்டீர் உங்கள் வருகையை கண்டதினால் எந்த ஆத்துமா மகிழ்ந்திடுதே எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 107 இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாடலை பாடும் 107வது பாடல். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு உயர்வும் இல்லை இனி தாழ்வும் இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை உயர்வும் இல்லை இனி தாழ்வும் இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆளுகின்றார் ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆளுகிறார் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு பாவமில்லை இனி சாபமில்லை வியாதி இல்லை ஜாதி பேதமில்லை பாவமில்லை இனி சாபமில்லை ஜாதி இல்லை ஜாதி பேதமில்லை ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் பார்க்கின்றாரே ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் பார்க்கின்றாரே இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு
பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 53 இமானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே என்ற பாடலை பாடுவோம். 53வது பாடல். இமானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, பாவத்திற்கும் ஆதினால் நிவர்த்தியானதே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்பது நாம் சற்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே, ஆச்சரியமானவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, அதிசயமாய் எங்களை வழி நடத்தினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, ஓ தேவனே, உமது சிந்தையில் நாங்கள் இருந்ததை எப்பொழுதும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவைகள் நாங்கள் இருந்தபடினால்தான் நீர் எங்களை கர்த்தாவே இந்த செய்திக்கு என்று அழைத்து ஆண்டவரே, ஏதோ ஒரு சத்தமானது எங்களுக்குள் இருந்தது என்று எங்கள் தீர்க்கதரிசி சொல்கிறார். அந்த மெல்லிய சத்தம் தானே எங்கள் இருதயத்தில் இருந்து ஆண்டவரே உமது வார்த்தைக்குள் எங்களை வழிநடத்தினது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் உமது ஆவியினால் ஆயிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தாவே, ஓடுகிறனால அல்ல, விரும்புகிறாள் இறங்குகிற தேவனாலே ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் தேவனே, நீர் எங்களுக்கு இறங்கி நீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தின் மேல் சத்தியத்தை நாங்கள் அறிந்து உமது வருகையின் ரகசியத்தை அறிந்தவர்களாக ஆண்டவரே, மறுரூபத்தின் அந்த சரீரத்துக்குள்ளா எங்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு இதை மறைத்து பாலர்களாகி எங்களுக்கு இதை வெளிப்படுத்தினீரே, அதை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஞானிகள் தேடுகிறார்கள், கல்விமான்கள் தேடுகிறார்கள், ஆனால் அவைகள் கிடைக்கவில்லை கர்த்தாவே. அவர்களால் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் பேதைகளாகி எங்களுக்கு உமது ரகசியத்தை வெளிப்படுத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டானதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கோ பிரஸ்தாபிப்பேன், எங்கோ பிரஸ்தாபிப்பேன், எங்கோ பிரஸ்தாபிப்பேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கோ பிரஸ்தாபிப்பேன், எங்கோ பிரஸ்தாபிப்பேன். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த கூட்டுண்டே. ஹல்லேலூயா. என் பாவம் தீர்க்கும் ஆதினால் நிவர்த்தியானதே, நிவர்த்தியானதே, நிவர்த்தியானதே. என் பாவம் தீர்க்கும் ஆதினால் நிவர்த்தியானதே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் உமது குமாரத்துவம் உடையவர்களாய் எங்களை ஆக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலிருந்து ஆபிரகாமை வேறு பிரித்தது போல எங்களை வேறு பிரித்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தாபனத்தை விட்டு ஆபிரகாமை லோத்தை விட்டு வேறு பிரித்தது போல எங்களை ஸ்தாபனத்தை விட்டு வேறு பிரித்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகாரை விட்டு ஆபிரகாமையும் சாரால் வேறு பிரித்தது போல வித்து பதருடன் சுதந்திரவாளியா இருப்பது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, புது வருகையின் செய்தி ஆண்டவரே எங்களை ஆகாரை விட்டு எங்களை வேறு பிரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உண்மையான தேவனுடைய வித்தை நீர் உலகத்திலிருந்தும் ஸ்தாபனத்திலிருந்தும் ஓ கர்த்தாவே ஆகாரை விட்டு வேறு பிரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ உமது வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய வேதாந்தத்தை எடுத்துக்கொள்ளும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம 6ஆம் வசனத்திலிருந்து வியாக்கரணத்தை பார்க்க போகிறோம்.
இவைகளுக்கு பின்பு ஏதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலத்தைப் போல என்னுடன் பேச நான் கேட்ட சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமரகத்துக்கு ஒப்பாம் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மருகத்தை போல் தோன்றினது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசின் மேல் பொன்முடி சூடி தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிகளும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகி 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவங்கள் இருந்தன. அவைகளுக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாவது ஜீவன் சிங்கத்துக்கொப்பாகும், 2வது ஜீவன் காளை கொப்பாகும், 3வது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும், 4வது ஜீவன் பறக்கிற கழுவுக்கு ஒப்பாயிருந்தன. அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்ததுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்ற சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். கர்த்தரை சோதரம். ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவ வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை வாசிக்கும் பொழுதே எங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் களி கூறுகிறது என்று ஆண்டவரே, இது எழுத்தாக நாங்கள் பார்க்கவில்லை, அது நிறைவேறுதலாக, அதனுடைய நிறைவேறுதலிலே நாங்கள் காணப்படுகிற காட்சியை பார்க்கும்போது எங்கள் இருதயம் களி கூறுகிறது கர்த்தாவே. அதனால்தானே எம்மாவூர் சீசர்கள் ஆண்டவரே உமது வார்த்தை நிறைவேறுதலை சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் தானே, எழுதப்பட்ட எழுத்து அல்ல, அந்த எம்மாவூர் சீசர்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு போகும் பொழுது சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிவிட்டதா, இவைகளெல்லாம் சொல்லப்பட்டதை அதெல்லாம் மேசியாவிலே நிறைவேறினதா என்று சொல்லும்போது ஆம் ஆம் ஆண்டவரே, ஆம் அப்படியே நிறைவேறினது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர் பேசும்போது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். ஏதோ எழுத்தை அல்ல, அவர்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் வெறும் வார்த்தையாக்கிய எழுத்துக்களை மாத்திரமல்ல, அது நிறைவேறுதலை அவர்கள் கேட்டதினால் அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய், சந்தோஷத்தினால் கம்பீரத்தக்கதாய் ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்பட்ட ஐயா. எங்களோடு ஒவ்வொருவரோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்தி கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய புதிய நாமத்தை தொழுது கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூடியூப்பின் வழியாக கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமத்தின் வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நமக்கு இப்படி கேட்கும்படிக்கு ஒரு நல்ல ஒரு வழிவாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகத்துவமான சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எழுத்தாக அல்ல, அது நிறைவேறுதலை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது மிக அற்புதமான ஒரு விஷயம். எல்லோரும் தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த 7 முத்திரை திறக்கப்பட்டபடினாலே அவைகள் இனி எழுத்தாக அல்ல, அது எல்லாம் நிறைவேறுதலுக்கு வந்துவிட்டது அப்படி என்று சொல்கிறார். அதை ஒவ்வொரு வாரமும் நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுகிறேன். அதனால எழுத்தாக அல்ல, எல்லாம் நிறைவேறுதல் வருது. 7வது முத்திரை எல்லாவற்றுக்கும் நிறைவேறுதல் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லாம் நிறைவேறுதலுக்கு வந்துவிட்டது. மனிதனுக்கு புரியாதனாலே அது நிறைவேறவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்பது வேதவசம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பு வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த அந்த செய்தி அங்கே என்ன இருக்கிறது என்றால் 6வது வசனத்தில் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் போன வாரத்தில் அதை குறித்து பார்த்தோம். இந்த கண்ணாடி கடல் என்பது என்ன அப்படின்றத நாம் பார்த்தோம். அது பார்க்கும்போது
ப்ராஃபட் அது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே முதல்ல அங்கே வைக்கப்பட்டது வெண்கல தொட்டி. அது கடல்னு தான் சொல்லப்பட்டது. வெண்கல தொட்டியில் தண்ணி நிறச்சி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் வரக்கூடிய ஆடு பலி செலுத்த வருவாங்க இல்லையா, அந்த ஆடை கொண்டு வந்து அதை கழுவுவாங்க. அதை கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் பலி செலுத்துவாங்க. அதனால் அந்த ஆடு கழுவப்படுவதற்கு ஒரு வெண்கல தொட்டி வைக்கப்பட்டது. அது வெண்கல தொட்டி கடல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது சில கேள்வி கூட என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார், ஏன் அவர் பாவியா அப்படின்னு. பலியாவதற்கு முன்பு ஆடு என்ன செய்யணும், கழுவப்பட வேண்டும் அப்படின்றத ப்ராப்பர்ட் அழகாக சொல்கிறார். பலியாவதற்கு முன்பு ஆடு கழுவப்பட வேண்டும். அதுபோல் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது ஞானஸ்தானம் ஆயிடுச்சு. அது அந்த வெண்கல தொட்டியில் தண்ணி இருந்தது. அது எப்படி அந்த ஆடை கழுவுவதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அதுபோல் இது என்ன ஆயிடுச்சு, ஞானஸ்தானமாக ஆயிடுச்சு. தண்ணி ஞானஸ்தானம். அதுக்கு பிறகு நாம் பார்த்தா அந்த தண்ணி ஞானஸ்தானம் தண்ணி இருந்தது. பிறகு அங்கே ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாரு, இங்கே வெண்கல தொட்டியில் என்ன நடந்துச்சுன்றாருன்னா, அங்கே சிங்காசனம் முன்பாக பளிங்கு குப்பான கண்ணாடி கடல் இருந்தது. பளிங்கு குப்பான கண்ணாடி கடல். பளிங்கு குப்பான தண்ணி இல்லை, பளிச்சுன்னு காட்சி அளிக்கும். ஏன்னா தண்ணியெல்லாம் அந்த தொட்டியில் ஊற்றப்பட்ட தண்ணி காலி ஆயிடுச்சு. அப்போது சபைக்காலம் முடிஞ்ச பிறகு தண்ணி ஞானஸ்தானம் முடிஞ்சிடுச்சுன்றதை ரொம்ப தெளிவாக காட்டப்படுது. தண்ணி ஞானஸ்தானம் முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது அது எங்கே காட்சிக்கு வருதுன்னா, வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா, இதோ பெரிதும் ஆச்சரியமான ஒரு அடையாளம் வானத்தில் தெரியுது. அந்த வானத்தில் தெரிந்த அந்த அடையாளம் எப்படி இருந்துச்சா, எப்படின்னா 7 வாதைகளுடைய 7 தூதர்களை கண்டேன். வானத்தில் பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதர்களை கண்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ வானத்தில் ஒரு பெரித அடையாளம் உண்டாச்சு. அந்த அடையாளத்தை என்ன, 7 தூதர்களை அவர் பார்க்குறாரு. அப்போ 7 தூதரை பார்க்குற நேரத்தில் அந்த வசனம் காட்சிக்கு வரும்போது, அந்த காட்சி வரும்போது 2வது வசனம் சொல்லுது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் அப்படின்றாங்க. அக்கினி போன்ற கண்ணாடி கடல் கலந்து. அப்போ அந்த கண்ணாடி கடலில் என்ன ஆயிடுச்சு, அக்கினி கலந்ததாக ஆயிடுச்சு. அக்கினி 2 விஷயத்தை சொல்கிறார் ப்ராப்பர், ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒன்று அக்கினி ஞானஸ்தானம், இன்னொன்று உலகத்துக்கு அக்கினி ஞானஸ்தானம், ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பு. உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு, மனவாட்டிக்கு என்னது புது சிருஷ்டி. ஏன்னா அது அக்கினி ஞானஸ்தானத்துக்குள்ளே வர்றது கிறிஸ்துக்குள்ளே வருது. கிறிஸ்துவ நாமும் ஒன்றாகுது. அதுதான் அக்கினி ஞானஸ்தானம். அக்கினி ஸ்தம்பத்தில் அவர் வர்றார் இல்லையா, அதனால அந்த அக்கினி ஸ்தம்பமும் நாமும் என்ன ஆகுறோம், ஒன்றாகும். அதான் திருச்சி 3ஆம் எழுப்பு செய்தி 7வது முத்தில் பார்க்குறாரு. அவர்கிட்ட இந்த அக்கினியானது அந்த கூடாரத்துக்குள் பிரவேசித்தது. அதனால் அக்கினி ஞானஸ்தானம் தான் அப்படியே நெருப்பாக உடம்பு தெரியுறது இல்லை. அது என்னன்னா, ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர் நமக்குள்ளே வருது, நாமும் அவரும் ஒன்றாகுது. இதுதான் கடைசியாக நடக்கிறது. அதுதான் தேவன் மனவாட்டியில் நிறைவேற்றி இருக்கிறது. அதனால் இப்போது அந்த வெண்கல தொட்டி அக்கினினால் நிறைந்திருக்கிறது என்ற விஷயத்தை பார்த்தோம். அதனால் வெண்கல தொட்டி பளிச்சுனியாக இருக்குது அப்படின்னா தண்ணி முடிஞ்சிடுச்சு, தண்ணி இல்லை. அதனால தான் சபைக்காலம் முடிஞ்சிடுச்சுன்றார் ப்ராப்பர்ட். அதை வச்சு தான் ப்ராப்பர்ட்டே சொல்கிறார், சபைக்காலம் முடிஞ்சிடுச்சு. அது பேராகிராஃப் போன வாரத்தில் அதை குறித்து நாம் பார்த்தோம். தண்ணி ஞானஸ்தானம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றது அது நிலையானது இல்லை. தண்ணி ஞானஸ்தானம் ஒவ்வொரு ஞானஸ்தானமும் ஒவ்வொரு காலங்கள்லையும் இருந்தது. அது அந்த காலம் முடிந்த பிறகு, உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன செய்கிறாரு, எபேசுல இருக்கிற விசுவாசிகளை பார்க்குறாரு. அந்த விசுவாசிகளை பார்க்கும்போது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பரிசுத்தாவியன்னா என்னன்னு நாங்கள் கேள்விப்படலை அப்படின்றாங்க. அப்போ கேள்விப்படலையா, அப்போ நீங்கள் என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுத்தோம். யோவான் மனம் திரும்பது கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தான். வருகிற கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பது கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தான்னு. சரி, அப்படியே சொல்லிட்டு அவர் போல, சரி எல்லாரும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க அதனாலன்னு சொல்ல. உடனே அவர் இன்னொரு இப்போ வேற ஞானஸ்தானம் வந்துருச்சு, அந்த ஞானஸ்தானம் செல்லாதுன்ற. அப்போது ஒவ்வொரு ஞானஸ்தானமானது நிரந்தரமானதல்ல. ஒரு செய்தியும் அந்த செய்தி முடிந்த பிறகு வேறொரு செய்தி வரும்போது வேறொரு ஞானஸ்தானம் வந்துருக்கு. மோசே காலத்தில் ஞானஸ்தானம் இருந்துச்சு, நோவா காலத்தில் ஞானஸ்தானம் இருந்துச்சு. ஆனால் வேறு வேறு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அதனால பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை தீர்க்கதரிசிகமாக திருவிழப்பட்டின தேவன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகையாக
வேற வேற விதமா நமக்கு என்ன செய்தார்? திருவுளப்படுத்தினார். வேற வேற விதமாக அவர் திருவுளப்படுத்தினார்னு பார்க்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு காலங்களிலும் அவர் திருவுளப்படுத்தினதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. திருவுளப்படுத்தினார்ன்றது வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால அவர் ஒவ்வொரு காலங்களிலும் ஞானஸ்தானமானது வெவ்வேறு விதமாக இருக்கிறது. நோவா காலத்தில் அது வேறு விதமாக இருந்தது, மோசே காலத்தில் வேறு விதமாக இருந்தது, யோவான் ஸ்நானம் காலத்தில் வேறு விதமாக இருந்தது, அப்போஸ்தலர் காலத்தில் வேறு விதமாக இருந்தது. இப்பொழுது அக்கினி ஞானஸ்தானம் வருகையில் யோவான் ஸ்நானம் சொல்கிறார், இப்பொழுது நான் தண்ணியிலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பு வருகிறவர் அக்கினாலும் ஆவினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்ற. அதனால் அவர் இப்படி ஞானஸ்தானம் கொடுப்பார் என்ற வேதவசம் நமக்கு சொல்கிறது. யோவான் ஸ்நானகன் அதை சொல்கிறார். அவர் வரும் பொழுது அக்கினினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்றத சொல்கிறார். அப்போ வருகையில் அக்கினினால் ஞானஸ்தானம் கொடுப்பார்னா தேவன் நாமும் என்ன ஆகிறோம்? ஒன்றாகும். அதுதான் இந்த காட்சி காட்டுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நாம் போன வாரத்தில் சபை காலத்துக்கு அப்புறம் நடக்கிற செய்தியை தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அது நமக்கு ஏற்ற செய்தி. காரணம் என்றால் நாம் சபை காலம் முடிந்தது என்ற செய்தியிலே நாம் நிச்சயமாக இருக்கிறோம். அதனால் சபை காலத்துக்கு அப்புறம் நடக்கிற செய்தியிலே நாம் உண்மையாக கழித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வேற ஒரு செய்திக்கு போகிறோம். என்ன செய்தின்னா 6வது வசனம் வாசிங்க. அதை அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பழைய ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 தெய்வங்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகத்துக்கு ஒப்பாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கும் கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. பாருங்க, இங்க நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்குற செய்தி என்ன என்றால், அந்த 6வது வசனத்தில் இருக்கிற அந்த செய்தி என்னென்றால், அந்த சிங்காசனத்தை சுற்றியும் 4 ஜீவங்கள் இருந்தன. அவை முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. அது எதனால் நிறைந்திருந்ததா? கண்களால் நிறைந்திருந்தது. அப்போ நம்ம இன்றைக்கு நாம் பார்க்குறோம், அந்த 4 ஜீவன்களும் என்ன செய்தது? கண்களால் நிறைந்திருந்தது அப்படின்ற செய்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன? 4 ஜீவன்களை பற்றி எல்லாம் தெரியும். அது கண்களால் நிறைந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்க, அது என்ன? அதனால் நம்ம இது ப்ராப்பர்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே எடுக்கிறார். இந்த 4 ஜீவன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் எடுக்கிறார். அதனால் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த 4 ஜீவன்கள் என்னன்னு பார்த்தா, எசேக்கியேல் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்குவோம். ஒன்றா பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகம் எசேக்கியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எசேக்கியேல் 10. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும். அங்கே எசேக்கியேல்ல அவர் சொல்றாரு, அது கேருபீன்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படின்றார். அது என்னென்னு அறிந்துக்கிட்டாரா? கேருபீன்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் அதை பார்த்தேன், அது கேருபீன்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த 4 ஜீவன்கள் எதுன்னா கேருபீன்கள். அப்போ கேருபீன்கள்னா என்ன? கேருபீன்கள் என்ன காரியத்துக்காக தேவன் வைத்தார் என்று நாம் பார்த்தா, கேருபீன்கள்னா பாதுகாக்கக்கூடியதுன்னு ப்ராப்பர் சொல்கிறார். கேருபீன்கள்னா பாதுகாக்கக்கூடியது. அப்போ அந்த எதெல்லாம் அது பாதுகாத்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை கேருபீன்கள் வைத்தார். ஏதேன் தோட்டத்தை ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது அவளை ஏதேன் தோட்டத்துக்கு துரத்தி விட்டு இங்கே என்ன செய்கிறாருன்னா கேருபீன்களை வைக்கிறார். அப்போ கேருபீன்கள் தான் அதை பாதுகாத்தது. அப்போ கேருபீன்கள்னால் அது பாதுகாக்கக்கூடியது, பாதுகாப்புக்காக வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் யாரும் தவறான நபர்கள் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கும்படிக்கு வழியில் அது வைத்தார். யாராவது உள்ளே பிரவேசிக்கணும்னா அது பட்டயம் கையில் வச்சுருக்கு, அது சுழலும் பட்டயம், அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். யாராவது வந்து வெட்டிடும், அவ்வளோதான். யாரும் தவறான நபர்கள் யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனால் ஏதேனை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு கேருபீன்களை அவங்க வச்சார். அதுக்கு பிறகு அந்த காட்சி அப்படியே மாறுது. உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்கள் வைக்கப்படுது. மோசே காலத்தில் எது மேலே வைக்கப்படுது?
உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்கள் வைக்கப்படுது. வார்த்தையை பாதுகாக்கிறதுன்றார் ப்ராப்பர்ட். ஏன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 10 கட்டளை இருக்குது, வார்த்தையை பாதுகாத்தது என்றார். அப்போ என்னது, அங்கே உடன்படிக்கை பெட்டி மேலே அது வைக்கப்படுது. அடுத்ததாக அது என்ன நடந்ததுன்னா, ப்ராப்பர்ட் அதை இன்னும் அருமையாக சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷம் அப்போஸ்தலர் நடவடிக்கை பாதுகாத்தது கேருபீன்கள் அப்படின்னு சொல்கிறார். கேருபீன்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையை பாதுகாத்தது என்றார். அப்போது இந்த பாதுகாக்கிற கேருபீன்களில் நம்ம எடுத்துக்கிட்டா அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த அப்போ எதை பாதுகாக்கிறது? தேவனுடைய ஜனத்தை பாதுகாக்குது. எதை பாதுகாக்குது? தேவனுடைய ஜனத்தை பாதுகாக்குது. அப்போ தேவனுடைய ஜனத்தை பாதுகாக்கிறதுன்னா பார்த்தா சரி, கேருபீன்கள் நம்ம நினைக்கிறோம் அதில் சட்டைகள் இருக்குது, 2 சட்டைகள் முகத்தை முடிக்குது, 2 சட்டைகளில் பறக்குது, 2 சட்டைகள், ஏன்னா 6 சட்டைகள் இருக்காது. அப்போ வசனத்துப்படி நான் பார்க்கும்போது 6 சட்டைகள்னால ஒரு தேவ தூதனை போல ஒரு சட்டைகள் வைத்து அது, ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி கூட அதை பார்க்குறாரு. அப்படி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற வேலை அதோடைய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு விஷயம் தென்படுது. என்ன விஷயம் தென்படுதுன்னா, தேவனுடைய ஜனத்தை பாதுகாக்கிற அந்த கேருபீன்களை பற்றிதான ரகசியத்தை நம்ம பார்க்கும்போது பவுல் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறார். பவுல் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டுடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். பவுல் வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டுடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கிற விஷயத்தை நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்கிறாரு, நான் போன பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களிடத்தில் வரும் விஷயத்தை எச்சரிக்கிறார். பாருங்க 20ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேம்படுவதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாளர்கள். நாங்கள் பாருங்க, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையார்கள். நான் போன பின்பும் மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களிடத்திலே வரும். இங்கே எச்சரிக்கிறார். எச்சரிக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாருன்னா, நான் போன பின்னாடி ஒரு மந்தையை தப்பு விடாத கொடிய ஓநாய்கள் உங்களிடத்தில் வரும். உங்களில் சிலர் எழுப்பி சீசர்கள் தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானங்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அப்போ பாதுகாக்கிறேன். தேவனுடைய ஜனமே, நான் போன பின்னாடி தவறான நபர்கள் போதிக்கிறவங்க, தவறாக போதிக்கிறவர்கள், மாறுபாடானவங்களை போதிக்கிறவங்க வருவாங்க. அதனால நீங்கள் உங்களை பாதுகாத்துக்காங்க. எப்படி பாதுகாக்க? நான் உங்களுக்கு பிரசங்கித்த அந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன சத்தியத்தின்படி அவங்க சொல்கிறாங்களா பார். அப்படி சொல்லலைன்னா அவங்கள உங்கள் பக்கம் என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத. நான் அப்போது அங்கே பவுல் அதை பாதுகாக்கிறத நான் பார்க்கணும். பவுல் வந்து என்ன நடந்துச்சு பவுல் காலத்தில் அப்படின்னு நான் பார்த்தா, பவுல் காலத்தில் என்ன செய்தாங்கன்னா, சில சீசர்கள் எழும்பி விருத்தசேதனம் பண்ணுறது தப்பு இல்லை, மோசை நியாயப்பிரமாணப்படி நம்ம விருத்தசேதனம் பண்ணலாம், விருத்தசேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிப்பு இல்லைன்னு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் அங்கே வராங்க பாருங்க, சிலர் யூதியாவிலிருந்து வந்து நீங்கள் மோசையுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறது சகோதரர்களே போதகம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு வசனம். அப்போது தவறான உபதேசம் அப்பயே உருவாக ஆரம்பிச்சிச்சு. அவங்கள பவுல் திட்டுறாரு. அந்த உபதேசத்தின் நிமித்தமாய் கலாத்திய சபை கூட வஞ்சிக்கப்பட்டுருச்சு. இல்லை விருத்தசேதனம் பண்ணணும். யாருன்னா அங்கே இருக்கிற பிரஜாதிகளுக்குள் இருக்கின்ற யூதர்கள் கூட அந்த விஷயத்தை, அந்த யூதர்களுக்கு அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்க இவங்க, இந்த போதகர்காரர்கள். அதனால தவறான உபதேசம் அங்கே உருவாக ஆரம்பிச்சது. அதனால பவுல் என்ன சொல்றாரு, நான் சொன்ன சத்தியத்தை அலம்பும். அதனால கலாத்தியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, வானத்திலிருந்து ஒரு தூதனாவது நாங்கள் பிரசங்கித்த சத்தியத்துக்கு மாறாய் பிரசங்கித்தால் அந்த தூதன் சபிக்கப்பட்ட கடவன்றார். அப்போ பாதுகாக்கிற ஒரு விஷயத்த, தேவனுடைய ஜனத்தை அதான் ப்ராப்பர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியக்காரங்கன்னு அழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவ ஜனத்தை பாதுகாக்க தெரியல, பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்புன்றது அவங்ககிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு ஸ்தாபனக்காரங்களுக்கு பாதுகாப்புன்ற தேவ ஜனத்தை பாதுகாக்கிறது இல்லை. என்ன சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து யாராவது இப்படி உபதேசத்தில் ஏதாவது கொண்டு வந்தால் நீங்கள் அவங்க வீட்டில் சேர்த்தாதீங்க, அவங்க அவ்வளோதான். அதுதான்
அவ்வளோதான் தெரியும். பாதுகாப்புன்னா என்ன? பவுல் என்ன சொல்கிறாரு? இப்படி வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் சேர்க்காதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டாரா? அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் உங்களுக்கு இரவும் பகலும் சொன்ன சத்தியத்தை நீங்கள் அதை நினைத்து அந்த சத்தியத்தை பாருங்கள். அந்த சத்தியத்தின்படி அவங்க இல்லாவிட்டால் அதை என்ன செய்யாதீங்க? ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதே கலாத்தியர் 1:8 என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது நாங்கள் பிரசங்கித்ததுக்கு மாறா பிரசங்கித்தார். கலாத்தியர் 1:8 பாருங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாத்தீங்களா? வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தார். அதனால சொல்றார் வேறொரு சுவிசேஷம் இல்லையே. 7ஆம் வசனத்துல சொல்றார் வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலங்கப்படுத்தி கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார். எல்லாமே வேற அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவன். அப்ப என்னது? அந்த சத்தியத்தை பாருங்க. நாங்க சொன்ன சத்தியத்தின்படி அது இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் முதல்ல யாருக்காவது செய்தியை சொல்ல நான் நினைப்பேன் என்றால் முதலாவது நான் அதான் சொல்லுவேன். நீங்கள் போகக்கூடிய இல்லாவிட்டால் நான் இங்கே நடத்தக்கூடிய சபையோ இல்லை நீங்கள் போகக்கூடிய சபையோ, ஏன்னா மற்றவங்கள கூட மற்றவங்களையும் சொல்லிவிட்டு என்னையும் வைப்பேன். சரி, நான் நடத்துகிற சபை இல்லாட்ட நீங்கள் போகக்கூடிய சபைகள் உண்மை என்று எதை வச்சு நாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பேன். எதை வச்சு நீங்கள் அது உண்மைன்னு சொல்லுவீங்க? உடனே சொல்லுவார் பரிசுத்தமாக இருக்கணும் பாஸ்டர், பரிசுத்தமாக இருக்கிறத வச்சு நம்ம உண்மைன்னு சொல்லலாம். இன்னொரு சொல்லுவார் நல்ல தியாகம் செய்யணும், ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நம்ம கொடுக்குற சபை தான் உண்மையான சபை அப்படின்வாங்க. ஒரு ரொம்ப நேசிக்கணும், அன்பு இருக்கணும் பாஸ்டர், அன்பு இருந்தால் அது உண்மையான சபைன்னு. இப்போ உண்மையான சபைக்கு நிறைய பேர் சொல்கிற உதாரணம் என்னென்னா அன்பு. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, வர்றவங்க கிரியை செய்யணும், அந்நிய பாசை பேசணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும், பிசாசை துரத்தணும், இது மாதிரி இருந்தால் அது உண்மையான சபைன்னுவாங்க. ஆனால் இதெல்லாம் வேதவசனம் சொல்லலை. ஏன்னா வரங்களை கூட சாத்தான் பாவனை செய்ய முடியும், பரிசுத்தமாக கூட சாத்தானால் பாவனை செய்ய முடியும், சாத்தானால் பரிசுத்தமாக கூட வாழ தெரியும் அவனுக்கு. அதை ப்ராபர்ட் சொல்கிறாரு, ஆப்பிரிக்கா கண்டங்களில் காட்டுவாசிகள் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு பேசுகிறதை கண்டால் அந்த 2 பேரையும் சேர்த்து விறகுகளை எரிச்சிருவாங்க. அவ்வளோ தூய்மையாக அவங்க வாழ்வாங்க, கற்பில் அவ்வளோ தூய்மையாக இருக்காங்க, அவ்வளோ உண்மையாக வாழ்கிறாங்க. யார்? காட்டுவாசிங்க. அப்படின்னா பரிசுத்தத்தை பற்றி அவங்களுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்காங்க. அதே போல் பவுல் சொல்வார், புறஜாதிகளுக்கிட்ட நீங்கள் 10 கட்டளையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா மனசாட்சியின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, தாய்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், தகப்பனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. மனசாட்சியின்படி நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிற சில பேர் இருக்காங்க. புறஜாதிகள்லேயே மனசாட்சியின்படி நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதிலே சில பேர் இருக்காங்கன்ற அளவுக்கு சொல்கிறார் பவுல். அப்படின்னா எதுதான் உண்மையான சபை அப்படின்னு சொன்னால் வார்த்தையின்படி அப்போஸ்தலர்கள் கொடுத்த வார்த்தையின்படி இருக்கிறதா, அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், அந்த வார்த்தையின்படி இருக்கிறதா. ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், அப்போஸ்தல உபதேசத்தின்படி இருக்கிறதா பார்க்கணும்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட கேட்டேன், அப்போஸ்தல உபதேசம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அப்போஸ்தல உபதேசமா பாஸ்டர் அது என்ன அப்போஸ்தல உபதேசம்னு சொல்கிறீங்க புதுசாக அப்படின்னு கேட்டேன். அப்போ அப்போஸ்தல உபதேசம் அப்படி அது ஒரு ஸ்தாபனமானு கேட்டாங்க. அப்போஸ்தல உபதேசமா அது ஒரு ஸ்தாபனமானு கேட்டாங்க. அப்போ தெரியல அவங்களுக்கு அப்போஸ்தல உபதேசம்னா என்னன்னு தெரியல. அப்போது நிறைய பேருக்கு அப்போஸ்தல உபதேசம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் சபையானது எது மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும்? சபை அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்கின்ற அஸ்திபாரம் இருக்கணும். அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும்னு தான் வசனம் சொல்லுது. இப்போ அஸ்திபாரமே தெரியாது, அஸ்திபாரமே போடலை. அதனால் இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய தவறான அது பாதுகாப்பே தெரியாது அவங்களுக்கு. அதை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு தேவ பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்க முடியும்? அதனால் அப்போஸ்தலர் உபதேசம் தான் ஒரு உண்மையான சபை, எது தவறான சபை என்று நமக்கு காண்பிக்கிறது அப்போஸ்தல உபதேசம் தான். அந்த உபதேசத்தை அப்போ இங்கே பவுல் எதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பவுல் என்ன செய்கிறாருன்னா சபையை பாதுகாக்கிறார். அப்போ நமக்கு தெரியுது கேருபீன்கள் 4 ஜீவன்கள் அப்போஸ்தல நடவடிக்கை என்ன செய்ததுதான் பாதுகாத்தது, வார்த்தையை பாதுகாக்குது. வார்த்தை கிட்ட யாரும் தவறான அந்த உபதேசத்தை பாதுகாக்குது. அப்படின்னா என்னன்னா 7 தூதர்கள் தான் அந்த 4 கேருபீன்கள். அந்த 4 ஜீவன்களும் 7 தூதர்கள். ஏன்னா அந்த 7 தூதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா
மணவாட்டியை பாதுகாத்தாங்க. 7 தூதர்கள் என்ன செய்தாங்க? உண்மையான மணவாட்டியை பாதுகாத்தாங்க. எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க? பவுல் வந்து என்ன செய்தார்? நியாயப்பிரமாண போதகத்திலிருந்து பாதுகாத்தார். பவுல் வந்து நியாயப்பிரமாண போதகத்தை கொண்டு வருகிற போதகர்களிருந்து அன்றைக்கு இருந்த விசுவாசிகளை பாதுகாத்தார். அதே அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்னேஸ், கொலம்பா, மார்ட்டின், இந்த 3 தூதர்கள், மொத்தம் 7 தூதர்கள் நான் பார்க்குறோம். அந்த 3 தூதர்கள் என்ன செய்தாங்க? நிக்கோலமஸோட போதகத்திலிருந்து விசுவாசிகள் என்ன செய்தாங்க? பாதுகாத்தாங்க. அது நிக்கோலமஸோட போதகம் அது கிரிகியா ஃபஸ்ட்டு போதகமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அது கள்ளத்திற்கு தரிசியாக மாறினது. அது அரசாங்கத்தை பிடிச்சது, சிவப்பு குதிரை ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சத்தியத்துக்காக உண்மையான தேவ பிள்ளைங்க சத்தியத்துக்காக ரத்த சாட்சியம் மறைச்சாங்க. காலையின் காலம் அது சத்தியத்துக்காக ரத்த சாட்சியம் மறைச்சாங்க. அந்த சத்தியத்துக்காக ரத்த சாட்சியம் மறைக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும் இல்லையா? அவங்களுக்கு அந்த ஊக்குதல் வேணும் இல்லையா? அவங்களுக்கு வார்த்தையை உறுதிப்படுத்தல் வேணும் இல்லையா? அதனால அவங்களுக்கு இந்த 3 தூதர்களும் நிக்கோலமஸோட போதகம் தேவனிடத்திலிருந்து வந்த போதகம் அல்ல. அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு போதகம். அது சபை ஆளுகை செய்து, அதனால அந்த போதகம் அப்போஸ்தல உபதேசத்துக்கு எதிரானது. அதனால அந்த அந்த போதகத்துக்கு நாம் எதிர்த்து நின்றால் எதிர்த்து நிற்கணும். ஏன்னா இது வந்து தவறான போதகம், இது பிசாசிடத்தில் வந்தது, இது தேவனுடைய சத்தியம் அல்ல அப்படின்றத அங்க சொல்ற. அப்போ இவங்க 3 பேரும் அதை எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாருன்னா அந்த பவுலுடைய சீசன் அவனுடைய அவர் எப்படின்னா தீமத்தையுடைய நபர் தான் இந்த எர்னேஸ். அதனால இந்த இவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக நின்றுருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன செய்தாங்க சொல்லுங்க? உறுதியாக நின்றுருந்தாங்க. நல்ல உறுதியாக ரத்த சாட்சியம் பாருங்க. அவங்களுடைய நிலம் அவங்கள விட்டு போயிடுச்சு, அவங்களோட வீடு வாசல் எல்லாம் போச்சு. ஆனால் சத்தியத்துக்காக நின்றாங்க. அது மாதிரி பிள்ளைங்க தான் தேவனுக்கு தேவை. தேவனுக்கு யார் தேவைன்னா சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைங்க தான் தேவனுக்கு தேவை. அது எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்துக்காக நிற்பேன்றதுக்காக தான் உண்மையான பிள்ளைங்க. மனவாட்டி அப்படிப்பட்டவ தான், அவள் வார்த்தைக்காக நிற்கிறா. அவளுக்கு தெரியும் உண்மையான வார்த்தைக்காக. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, என்ன இந்த அக்னியில் எங்களை தூக்கி போட்டாங்க, தேவன் தப்புவிக்க வல்லவர். அன்றைக்கு 10 கட்டளை மோசையின் சத்தியத்துக்காக நின்றாங்க. மோசையுடைய செய்திக்காக நிற்கிற உண்மையான விசுவாசி இருந்தாங்க. தேவன் அவங்களை பாதுகாத்தார். ஆமே. அதனால ரத்த சத்தியம் மறைச்சவங்களாம் என்ன செய்தாங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்து சத்தியத்துக்காக நின்று ரத்த சத்தியம் மறைத்தவர்களுக்கு வெண்வஸ்திரத்தை தேவன் கொடுத்தார். உயிர்த்தெழுதலுக்கு அவங்க வந்தாங்க, பாக்கியவான்களானாங்க. அல்லேலூயா. அதனால நிச்சயமா இந்த 3 தூதரும் நிக்கோலமஸுடைய போதகத்திலிருந்து அவங்களை பாதுகாத்தாங்க. மார்ட்டின் லூத்தர் எந்த செய்தியிலிருந்து தேவ பிள்ளையை பாதுகாத்தாரு? ரோமன் கத்தோலிக்க செய்தி. 105 காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிற காரியங்கள்லாம் அவர் என்ன செய்தார்? எழுதி போட்டு இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது, வேதத்தோடு இது வரல. ஏன்னா பைபிள் வசனம் சொல்லி இதோடு ஒன்று கூட்டும் கூடாது, குறைக்கும் கூடாது. அதனால இவைகள் இதோட வேத வசனத்துக்கு புறம்பாக இருக்கு, இந்தந்த காரியங்கள் புறம்பாக இருக்கிறது என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார்? தேவ பிள்ளைகளை பாதுகாத்தார். அவங்க சமரசம் பண்ணிக்கொள்ளுறதுக்கு அவங்க மார்ட்டின் லூத்தர் கிட்ட பேசுறாங்க. அப்போ மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, நீங்கள் சொல்வதெல்லாம் வேதத்தின்படி இருக்கிறதா? நீங்கள் சொல்வதெல்லாம், அந்த வார்த்தையை தான் மார்ட்டின் லூத்தர் சொல்வார். நீங்கள் சொல்றதெல்லாம் பைபிள் படி இருக்கா? பைபிள் படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் சரண்டராக. பைபிளுக்கு மாறா இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றார். அப்போ அவர் சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு தூதனாக இருந்தார். அப்போ மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்கருடைய தவறான உபதேசத்திலிருந்து ஜனங்களை பாதுகாத்து கொண்டார். உண்மையான மனவாட்டியை பாதுகாத்துக்கிட்டார். பவுல் பாதுகாத்தார். நியாயப்பிரமாண போதகத்திலிருந்து பாதுகாத்தார். எர்னேஸ், கொலம்பா, மார்ட்டின்றவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க நிக்கோலமஸோட போதகத்திலிருந்து தேவ ஜனத்தை பாதுகாத்தாங்க. வெஸ்லி என்ன செஞ்சாரு? அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற செய்தியோட நிற்கிறது இல்லையா? கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அவர் என்ன செய்தாரு? கிரிகை இல்லாத விசுவாசத்தை உபதேசத்திலிருந்து அவர் என்ன செய்தாருன்னா ஜனங்களை பாதுகாத்தார். பரிசுத்தமான ஜீவியம் வேணும், விசுவாசம் மாத்திரம் இல்லை, அதை என்ன செய்யணும்? அதுக்கு வெஸ்லி ரொம்ப அருமையாக எடுத்து பிரசங்கம் பண்ணார். என்ன செய்தார்? அங்கே யாக்கோப்பு நிருபத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து அவர் பிரசங்கிக்கிறார். என்ன செய்தியை எடுத்து பிரசங்கிக்கிறாரு? ஆபிரகாம் கிரிகையினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான்றார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டு என்ன சொன்னார்? ஈசாக்க பலி செலுத்துங்கிறார். உடனே ஈசாக்க பலி செலுத்தினா ஈசாக்கு உயிரோட எழுப்பி தர வல்லவர் என்று விசுவாசித்தான்.
அந்த விசுவாசம் மாத்திரம் இல்லை, அவன் என்ன செய்தான்? கிரியை செய்தான். நம்ம ப்ராஃபட் சொல்றார் இல்லையா, நோவா வந்து உலகம் அழிவதை குறித்து சொல்லப்பட்டு வேலையை கட்ட சொல்றாரு. அதை விசுவாசித்தான். உலகம் அழிய போது என்று விசுவாசித்து அவன் என்ன செய்தான்? பேழையை கட்டினான், கிரியை செய்தான். விசுவாசித்து விசுவாசத்தின் பேரில் என்ன செய்தான்? கிரியை செய்தான். கப்பல் போட்டை கட்டுறா, பெரிய கப்பலை கட்டுறா. இது என்னப்பா என்ன செய்யற நோவா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, இல்லப்பா நீங்க பாக்குற இந்த உலகம் தண்ணீர் அழிய போகுது. விசுவாசித்தான். காணாத வேலை கொடுத்து விசுவாசித்தான். விசுவாசித்து அதை என்ன செய்தான்? கிண்டல் கேலி பரியாசம் வந்தாலும் அதை கிரிகையை வெளிப்படுத்தினான். அதனால வெஸ்லி என்ன செய்தார்னா விசுவாசத்தை மாத்திரம் போதாது, விசுவாசத்தினால் மாத்திரம் நிற்கிற உபதேசத்தை அவர் அதிலிருந்து ஜனங்களை பாதுகாத்தார். விசுவாசத்தை வந்து நம்மளால் செய்ய முடியும், மற்றபடி நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு பீடி குடிக்கிறவங்களும் சாராயம் குடிக்கிறோம். விசுவாசி தான் பேர், ஆனால் பீடி சாராயம் குடித்து 2 ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஜீவிக்கிற விசுவாசியத்துக்காக தான் முடிஞ்சுன்னு பாவத்தில் வாழ்கிற நபர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமான ஜீவியத்தை செய்யும்படி தூண்டினார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் நம்முடைய சகோதரன் பெண்காம் காட்சிக்கு வந்தார், 7ஆம் தூதர். அவர் என்ன செய்தார்னா பெண்டிகாஸ்டுடைய விடுகையிலிருந்து வரங்கள், இன்னும் சொல்ல போனால் அந்நிய பாஷை தான் அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் செய்யும் பொழுது பெந்தகோஸ்தையுடைய ஸ்தாபனத்திலிருந்து இந்த மகத்தான திருக்கதரிசி நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? பாதுகாத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் மகா வேசிக்கிட்டேருந்து என்ன செஞ்சிட்டார்? இது மொத்தத்தில் இந்த 7 தூதர்களும் மகா வேசிக்கிட்டேருந்து என்ன செஞ்சிட்டாங்க? பாதுகாத்துட்டாங்க. மகா வேசியுடைய உபதேசம் வராதபடிக்கு, மனவாட்டியை தாக்காதபடிக்கு இவங்கெல்லாம் பாதுகாத்தாங்க. அப்போ இவங்க யாரு பாதுகாக்கிறாங்கன்னா இவங்க யாரா இருக்கும்? கேருபீன்கள். அப்போ கேருபீன்கள் என்ன செய்தது என்றால் அது பாதுகாப்பை கொடுக்கிறது, பாதுகாக்கக்கூடியது அப்படின்றார். ஏன்னா அது ஏதேன் தோட்டத்தில் பாதுகாப்புக்காக தேவன் வச்சார், உடன்படிக்கை பெட்டி மேலே அதை வச்சார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது 7 தூதர்களாகிய கேருபீன்களாக ஆனது. 7 தூதர்களாகிய கேருபீன்களாக ஆனது. இந்த 7 தூதர்களாகிய கேருபீன்களை பற்றி இன்னும் நல்லா கவனிப்பானால், இன்னும் ஏன்னா பாதுகாக்கக்கூடிய கேருபீன்கள், கேருபீன்னா பாதுகாக்கக்கூடியது. அப்போ இது பாதுகாக்கக்கூடிய கேருபீன்கள். இது நம்முடைய தீர்க்கதரிசி விளக்கம் கொடுக்கும்போது தான் நமக்கு ரொம்ப அற்புதமாக புரியுது. இந்த கேருபீன்லாம் என்ன வேலை? அது பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, இது என்ன எப்படிப்பட்டதான்? பாதுகாக்கக்கூடியது. அதுக்கு ஒரு வசனம் என்ன ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுது இல்லை? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த வேலையை பவுல் செய்கிறாரு. அதே போல் எல்லா 7 தூதர்களும் அந்த வேலையை தான் செஞ்சாங்க. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சோழர்களுடைய பட்டத்தையும் வைத்தார். அப்ப கேருபீன்கள் எதுக்காக வைக்கப்பட்டது? காவல் செய்ய, பாதுகாக்க. எதை பாதுகாக்க? ஜீவ விருட்சத்தை பாதுகாக்க, ஜீவ விருட்சத்தை பாதுகாக்க. அப்ப ஜீவ விருட்சத்துக்கு அதுக்குரிய தகுதியான நபர்கள் வருவதற்காக தான். தவறான நபர்கள் வந்து அதை மறுபடியும் பறித்து சாப்பிட முடியாது இல்லையா? அப்படின்னா என்ன? ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதபடிக்கு அது பாதுகாத்துக்கொள்ள. அப்படி கேருபீன்களுடைய வேலை என்ன? பாதுகாப்பு. அப்போ இந்த 4 ஜீவன்கள் கேருபீன்கள் யார் சொல்றதுன்னு நம்ம எஸ்ஐக்கில் பார்த்தோம். இந்த 4 ஜீவன்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 4 ஜீவன்கள் என்னன்னு பார்க்குற எஸ்ஐக்கில், இது கேருபீன்கள். அப்போ கேருபீன்களுடைய வேலை பாதுகாப்பு. அப்போ பாதுகாக்கிறதுனா கரெக்டாக உடன்படிக்கை பெட்டி பாருங்க, அது பாதுகாக்கணும். யார் தொடணுமோ அவங்க தான் தொடணும், யார் அதை திறந்து பார்க்கணுமோ அவங்க தான் திறந்து பார்க்கணும். தொடாதவன் தொட்டு செத்துருக்கான், திறந்து பார்க்காதவன் பார்த்து செத்துருக்கான். அதை தொடாதவன் வந்து அதை தொடுவதற்கென்று ஆசாரித்துவம் இருக்கிறது, அவர்கள் தான் தொடணும். மற்றவங்க தொடும்போது அவன் செத்து போனாங்க, வேதத்தில் இருக்கு. யார் திறந்து பார்க்கணுமோ அவங்க தான் திறந்து பார்க்கணும், வேற யாரும் அதை என்ன செய்யக்கூடாது, அது ஆசாரியர் மற்றவங்க யாரும் திறந்து பார்க்கக்கூடாது. யார் அந்த 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 ஸ்தலத்தில் அது எங்கே வைக்கப்படும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுது. அதனால யார் உள்ள பிரவேசிக்கணுமோ வேற யாரும் பிரவேசிக்கணும், பிரதான ஆசாரம் மட்டும்தான் என்ன செய்யணும், பிரவேசிக்கணும், வேற யாரும் பிரவேசிக்க கூடாது. அதனால அதுக்கு மாறாக வந்தால் அவ்வளோதான், அவங்க டெத் ஆகிடுவாங்க. அப்போது பாதுகாக்கக்கூடிய கேருபீன்கள் அவங்க பார்க்க உடன்படிக்கை பெட்டி மேலே இருந்துச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த கேருபீன்கள் என்னவாக மாறுகிறது என்றால் தேவஜனத்தை பாதுகாக்கிறதா மாறுது. அப்போ தேவஜனத்தை பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தா பவுல். அந்த 7 தூதர்கள் நாம் பார்க்கணும் இல்லையா, அந்த போர்டில் இருக்கு, நம்ம அதை வச்சுருக்கோம். 7 தூதர்கள்.
ஏன்னா இந்த 7 தூதர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா வெளிப்படுத்தும் விசேஷத்துல, ஏன்னா இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக், CSI, செவன்த் டே, எந்த ஸ்தாபனங்கள் இருந்தாலும் 900 சில ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஒருவருக்கும் இந்த 7 தூதரை பற்றி தெரியாது. 7 தூதர்னா யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட விஷயத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் தேவன் அவருடைய மனவாட்டிக்கு அதை வெளிப்படுத்தி 7ஆம் தூதன் மூலமாக வெளிப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டு இருந்தார்கள். ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாரு? தேவனுடைய கரத்தின், தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்தவர்கள். இந்த 7 நட்சத்திரமும் அவருடைய கையில் ஏந்திருக்கு. அப்படின்னா என்ன? பவர். தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறவர்கள். அங்கே கீழே அது 20வது வசனம் சொல்லுது. அது என்னவா? அந்த நட்சத்திரங்கள் யாரு? என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கத்தின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். பாத்தீங்களா? 7 சபையின் தூதர்கள். அப்ப இந்த 7 சபையின் தூதர்கள், இந்த 7 நட்சத்திரங்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ற? இது தேவனுடைய ஆலயம் கீழ் இருக்கிறவங்க. ஏன்னா வேதாகமத்துல 2 விஷயம், 2 ஊழியத்தை பத்தி சொல்லப்படுது. ஒன்று தேவன் ஆளுகையின் கீழ் இருக்கிற ஊழியம், மனிதனின் ஆளுகையின் கீழே இருக்கிற ஊழியம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மோசே தேவனுக்கு கீழே இருக்கிற ஊழியம். தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வார். அதுதான் தேவனுக்கு கீழே இருக்கிற ஊழியம். தேவன் அனுப்புன ஊழியக்காரன். தேவன் தான் அதுக்கு அதிகாரி. அந்த ஊழியக்காரனுக்கு யார் அதிகாரி? தலைவர் யாரு? தேவன் தான். ஆனா இங்க பிழையாமன்னு ஒருத்தர் தான். அவன் பாலாக்கு கூடிய கீழே, பாலாக்கு சொல்றத செய்வான். பாலாக்கு என்ன சொல்றான்? எனக்காக நீ சபிக்கணும், வா, எனக்காக நீ ஊழியம் செய், எனக்காக என் தரிசனம் நிறைவேற்று. பாலாக்குடைய தரிசனம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை கொல்லணும். அதுதான் அவன் தரிசனம். அவன் தரிசனத்தை யார் நிறைவேற்றணும்? பிழையாம் நிறைவேற்றணும். அவன் பிழையாம் யார் கீழே இருந்தான்? மனிதனுக்கு கீழாக ஊழியம் செய்யறான். அப்போ மோசே தேவனுக்கு கீழாக ஊழியம் செய்கிறார். தேவனுடைய கரங்கள்ல இருக்கிறார் மோசே. அதே போல பாருங்க, அதே போலதான் மனிதனுக்கு கீழே ஊழியம் செய்யறவங்களும் தேவனுக்கு கீழே ஊழியம் செய்யறவங்களும் இருக்காங்க. தொடர்ந்து அப்படியே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்க்க முடியும். ஆகாப் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு கீழே ஊழியம் செய்யறது எலியா, மிகாயா, இவங்கெல்லாம் யாரு கீழே ஊழியம் செய்யறாங்க? தேவனுக்கு கீழே. ஆகாப்பு கீழே ஊழியம் செஞ்ச 400 தீர்க்கதரிசிகள். இவங்க சிதேக்கியா, இவங்கெல்லாம் ஆகாப் சொல்றத செய்வாங்க. ஆகாப் கேட்குற, நான் யுத்தத்துக்கு போகலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவங்க எல்லாம் ப்ரே பண்றாங்க. அதுல தலைவன் இருக்கிறான் சிதேக்கியா. அவன் என்ன சொல்றான்? அவன் வந்து சொல்றான், ராஜாவே இந்த பானை நொறுக்குவது போல நீர் இரும்பை எடுத்து எப்படி இந்த பானை நொறுக்கணுமோ அது போல நீர் ராமோத்தை போய் ஜெயம் எடுப்பீர் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் உரைக்கிறதாவதுன்றார். இவங்க யாரை கீழே ஊழியம் செய்யறாங்க? இந்த மனுஷனுக்கு கீழே ஊழியம் செய்யறவங்கலாம் அவங்க ஸ்தாபனத்துக்கு கீழே ஊழியம் செய்யறவங்க ஸ்தாபனத்தை பத்தியே தரிசனம் பார்ப்பாங்க, ஸ்தாபனத்தை பத்தியே சொப்பனம் பார்ப்பாங்க. கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தை பற்றி சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. கர்த்தர் நம்முடைய ஸ்தாபனத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய ஸ்தாபனத்தை பெருக பண்ண போகிறார், நம்ம ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் நம்மத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார் நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஊழியம் வந்து ஏன்னா அந்த ஸ்தாபனத்தை குறித்தே இருக்கும். அதனால மனிதனுக்கு கீழே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், தேவனுக்கு கீழாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. எலியா, மிகாயா, இவங்கெல்லாம் யாருக்கு கீழே ஊழியம் செஞ்சவங்க? தேவனுக்கு கீழே ஊழியம் செய்கிறாங்க. தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள். அதனால மனிதனுக்கு கீழே ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்கு, தேவனுக்கு கீழே ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்கு. ஆனால் இந்த 7 தூதர்கள் யாரு? தேவனுக்கு கீழே, தேவனுடைய ஆளுகை கீழே ஊழியம் செய்கிறவங்க. ஏன்னா இந்த 7 பேரும் நீங்கள் பார்த்துக்காங்க. மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்க சபையில் ஒரு ஃபாதராக இருந்தார். ஆனால் ரோமன் கத்தோலிக் ஊழியம் செய்யலையே. அவர் வெளியே வந்து அவளை விட்டு வெளியே வா என்ற செய்திக்கு வந்துட்டார். பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழே அவர் என்ன செஞ்சார்னா அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒரு ஊழியம் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. என்ன ஊழியர்னா போயிட்டு கிறிஸ்தவெல்லாம் துன்பப்படுத்தி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வரணும். ஏன்னா நம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு மாறாக இருக்காங்க, அவங்க ஆராதனை தப்பாக இருக்குது, இவங்க தேவனை ஆராதிக்கிற விதம் தவறாக இருக்குது, இவங்களுடைய ஆசாரித்துவம் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வர்றவராக தான் இருந்தார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு அவர் என்ன செய்யல? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஊழியம் செய்யல. அவர் எப்படி வந்துட்டார்? கிருபையின் கீழாக ஊழியம் செய்கிறார், சுயாதீன தேவனுக்கு கீழாக ஊழியம் செய்கிறவர் வந்துட்டார். அதே போல தான் மார்ட்டின் லூத்தர், அப்புறம் வெஸ்லி, அது நம்முடைய சகோதரன் பிரன்ஹாம். ஆமென். இவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் கீழாக, தேவனுடைய ஆலயம் கீழே ஊழியம் செய்கிறவர். அதனால இவங்க கேருபீன்களாக இருந்தார்கள் என்பதில் எந்த இது இல்லை. எசேக்கியேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி தான் சொல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா
எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் இந்த 4 ஜீவன்கள் ஒரு சக்கரம் இயங்குது. பாருங்க 15 எசேக்கியேல் 1:15 வசனத்தில் நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன் கலண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். எப்படின்னா 14வது வசனத்தில் அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றத்தை போல ஓடி திரிந்தன. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றத்தை போல ஓடி திரிந்தன. மின்னல்னா ரெவலேஷன், வெளிப்பாடு. இந்த ஜீவன்கள் வெளிப்பாடு உள்ளதாக என்ன செய்தது? ஓடி எல்லாம் ஒவ்வொரு மார்ட்டின் லூத்தர் ரெவலேஷன் பெற்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற வெளிப்பாடு பெற்றார். வெஸ்லி ஒரு வெளிப்பாடு பெற்றார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க மாட்டான்ற வெளிப்பாடு பெற்றார். பவுல் வெளிப்பாடு பெற்றார். இந்த வெளிப்பாடு ஒருவனும் எனக்கு போதிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவ எனக்கு போதித்தார். அப்போ என்ன செய்தார்? நியாயப்பிரமாணம் எல்லாம் கிறிஸ்துவுடைய நிழல், நிஜ பொருள் கிறிஸ்துவே அப்படின்ற வெளிப்பாடு அவர் பெற்றார். அதே போல தான் நம்முடைய தீர்க்கதரிசி முழு வேதாமத்தை குறித்த ரெவலேஷன் அவர் பெற்றுக்கிட்டார், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. ஆமென். அதனால அந்த 4 ஜீவன்கள் மின்னலின் தோற்றத்தை போல ஓடித்திருந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியிலே ஜீவன்களினாலே பூமியில் ஜீவனண்டையிலே 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். அப்போ என்ன ஆனது? ஒரு சக்கரத்தை பார்க்குறாரு. அந்த சக்கரத்தை பற்றி பார்க்கும்போது அது எப்படி இருக்கான்? சக்கரத்துக்குள் இருக்கும் சக்கரம் போல் இருந்ததாம். 16 வசனம் கடைசியில் சொல்கிறார். அந்த ரூபம் எப்படி இருக்குதான்? சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கும் போல் இருந்தது. சக்கரத்துக்குள் சக்கரம். அப்போ என்ன அது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிற? சக்கரத்துக்குள்ள சக்கரம். எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் இருக்கும், உள்ள ஒரு சின்ன பல்லு சக்கரம் இருக்கும். அந்த பல்லு சக்கரம் தான் என்ன செய்யுதுன்னா இந்த பெரிய டயர் என்ன செய்யுது? இயக்குது. அதுபோல் அந்த 4 ஜீவன்களும் சக்கரம் போல் இருக்குது. அந்த 4 ஜீவன்களை உள்ளே இருக்கிற சின்ன சக்கரம் என்ன செய்யுது? இயங்குது. அதுதான் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் என்ன செய்யுது? 7 குத்து விளக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நாம் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து அந்த 4 ஜீவன்களை இயக்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? வார்த்தை தான் என்ன செய்யுது? இயக்குகிறது. இந்த 4 ஜீவன்களை என்ன செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது வசனம் 18வது வசனம், அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களும் ஓடுகையில் அவைகள் திரும்புகிறது இல்லை. அவைகள் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்கதாக உயரமாக இருந்தது. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தது. அப்போ நாம் இங்கே பார்க்குறோம் இது என்ன செய்ததுன்னா அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களும் ஓடின, திரும்பி வராது. ஏன்னா அதனால ஓடி அதனோட ஊழியத்தை என்ன செய்யுது? முடிக்குது. 4 பக்கம் ஓடுது. உலகம் முழுவதும் 4 பக்கம்னா என்னது? உலகம் முழுவதும் இந்த செய்தி போகுது. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 என்ன சொல்லப்படுது பாருங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட மனமாகிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 3 மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ பூமி முழுவதும் அது என்ன செய்யுது? புறப்பட்டு போகுது. சக்கரம் மாதிரி என்ன செய்யுது? புறப்பட்டு போகுது. அதை இயக்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்னா வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? இயக்குது. அவங்க 4 திசைகளும் ஓடி போகுது. ரைட்டா? அப்போ இந்த ஊழியமானது உலகம் முழுவதும் இந்த 4 பாருங்கள் கரெக்டாக கேருபீன்கள் எப்படி ஓடிச்சு? கேருபீன்கள் 4 திசையும் ஓடுது. அதுக்கு சக்கரம் இருக்கு. அப்போ அது கரெக்டாக வெளிப்படுத்த 5:6 நாம் வாசிக்கும் போது தெளிவாக தெரியுது. தேவனுடைய ஆவி உலகம் முழுவதும் என்ன செய்யுது? 7 ஆவி. அது என்னது? 7 தூதர்கள். கண்கள் 7 கண்களும் 7 தூதர்களாம். அந்த 7 கண்களும் தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த 7 ஆவிகள் என்ன செய்யுது? உலகம் முழுவதும் புறப்பட்டு போச்சு. அப்போ 4 ஜீவன்கள் யாரு? 7 தூதர்கள் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப தெளிவு. நமக்கு தெளிவான பாடம் ப்ராப்பர்ட் நமக்கு செய்தியில் நமக்கு சொல்லியிருக்கிற தெளிவான பாடத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அற்புதமான காரியங்கள் நமக்கு காண்பிக்கிறார். இந்த கேருபீன்கள் எப்படி என்றால் அது 4 ஜீவன்கள் யாருன்னு பார்த்தா கேருபீன்கள் என்னன்னா அது பாதுகாப்புக்காக ஏதேன் தோட்டத்திலேருந்து அந்த வசனத்திலேருந்து ப்ராப்பர்ட்டி எடுக்கிறார். ப்ராப்பர்ட்டி தான் அதெல்லாம் எடுக்கிறார். அதனால் இது பாதுகாக்கப்படுகிற அந்த கேருபீன்கள்.
கெருபீன்கள் பாதுகாக்கக்கூடியது. அப்படி பாதுகாக்கக்கூடியதுன்னா அப்போஸ்தலர் நடபடியே பாதுகாக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு மாற யார் வந்தாலும் அது என்ன செய்யுது? தடுக்குது. அப்போ அப்போஸ்தலர் உபதேசத்தை பாதுகாத்தது யாருன்னா 7 தூதர்கள். 7 தூதர்களும் மனவாட்டி என்ன செய்யுது? அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு மாறா இருக்கிற எல்லா ஸ்தாபனங்களையும் அடித்து நொறுக்கி அது தவறு என்பதை காண்பித்து உண்மையான மனவாட்டியை பாதுகாக்கு. அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? அவளை விட்டே வெளியே வா, அவளுக்கு நேரிடும் வாதைகளை விட்டு நீங்கள் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த 7 தூதர்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? திருக்கட்சி நமக்கு 7 தூதர்களை காண்பிக்கிறார். ஏன் இந்த 7 இவங்க தான் அந்த 7 தூதர்கள் எப்படி நம்ம சொல்றது? அவங்க பார்த்தா இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாயுது. ஸ்தாபனம் மகாவேசியோட தொப்புள் கொடி. ஸ்தாபனம் என்னது? மகாவேசியுடைய தொப்புள் கொடி. பிதா குமாரன் பரிசுத்தாவி பாருங்க, எல்லா ஸ்தாபனங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவியுடைய ஞானஸ்தானத்தை சொல்லுது. அதனால அந்த தொப்புள் கொடி இருக்கும், தொப்புள் கொடி இருக்கு, ஸ்தாபனங்களுடைய தொப்புள் கொடி இதெல்லாம். அதனால அவளை விட்டு வெளியே வா, அவளுடைய தொப்புள் கொடி உள்ளவளா இருக்காத நீ, அவளை விட்டு என்ன செய்ய? வெளியே வா. இந்த செய்தியை உடையவராக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் பிள்ளைகளை அடுத்தது இந்த கேருபீன்களுடைய ஊழியம், இது சபைக்கால ஊழியம். சபைக்கால ஊழியம் முடிஞ்ச பிறகு இந்த 4 ஜீவன்கள் என்ன செஞ்சது அப்படின்னு பாருங்க. 4 ஜீவன்கள், ஏன்னா நம்ம பார்க்கணும்னா சபைக்காலம் முடிஞ்ச பிறகு இருக்கிற 4 ஜீவங்களுடைய செய்தியை தான் பார்க்கணும். அதனால் இந்த 4 ஜீவன்கள் என்ன செய்தது அப்படின்னு பார்த்தா இது ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 19ஆம் வசனம். அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகளுக்கு அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. அப்போ அந்த ஜீவன்கள் பூமியை விட்டு என்ன செய்யுச்சு? மேலே போகுது. இங்கே 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்காங்க. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன, அவைகள் எழுப்புகையில் இவைகளும் எழுப்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளை கொண்டது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே வாசற்படியில் விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண்கள் காண பூமியை விட்டு எழும்பின. அது எங்க போயிடுச்சு? அந்த 4 ஜீவன்களும் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ சபையானது என்ன செய்யுது? சக்கரம். நீங்க பார்த்தீங்கன்னா 4 ஜீவன்கள், சக்கரன்றது சபை, சக்கரத்துக்குள் சக்கரன்றது இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன ஆயிட்டு? அந்த 4 ஜீவன்கள் எழும்போது சக்கரமும் எழுப்பின, சக்கரமும் எழுப்பிச்சு. சக்கரத்துக்குள்ள யார் இருக்கிறது? ஜீசஸ். அப்போ என்ன நடக்குதுன்னா அது ரேப்சர் ஆகுது, மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ கேருபீன்கள் என்ன ஆயிட்டு? பூமியை விட்டு எழுப்பிடுச்சு. 7 தூதர்களும் என்ன ஆயிட்டு? சபையும் என்ன செய்து? எடுத்துக்கொள்ளப்படும். அதான் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன நடக்குது? வெளிப்படுத்துறது 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். என்ன வசனம்? இங்கே ஏறிவா. 1ஆவது வசனம் பாருங்க. இங்கே ஏறிவான்ற செய்தி கிடைச்சிச்சு. இப்போ கேருபீன்களுக்கும் சக்கரத்துக்கு சபைக்கும் இங்கே ஏறிவான்ற செய்தி கிடைச்சிச்சு. வாசிங்க. இங்கே ஏறிவா. இவைகளுக்கு பின்பு சபை காலத்துக்கு பிறகு சம்பவிக்க வேண்டியதை நான் உனக்கு காண்பிக்கிறேன், வா என்று அழைக்கிறேன். அப்போ கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சு? 4 ஜீவன்கள் எழும்புது. 4 ஜீவனோட எது எழும்புது? சக்கரமும் எழும்புது. சக்கரன்றது சபை. அப்போ என்ன இது? சபையும் எழும்புது, மேலே போகுது. 4 ஜீவன்களோட அந்த சபை இணையிட்டு மேலே போயிடுச்சு. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ஆமாம், சபையானது என்ன ஆயிட்டு? எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இப்போ 4 ஜீவன்கள் எப்படி இருக்கு? எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எப்படி? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் போங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அது எப்படி இருக்கு பாருங்க. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவிலே அக்கினிக்குள்ளிருந்து
வேண்டிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. பாருங்க, இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகம் அத்தோடு பாருங்க, அத்தோடு கலந்த அக்னியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாக இருந்தது. 4 ஜீவனம் என்ன ஆகிட்டு இப்போ மனுஷ சாயலாகி. இதான் மேகஸ்தான். நம்ம மேகம் மாட்டிருக்கு இல்லையா, மேகத்தை. அப்போ என்ன ஆயிட்டு திருக்க சொல்றாரு எசேக்கியேல் இந்த மேகத்தை பற்றி பேசும்போது திருக்க சொல்றாரு எசேக்கியேல் அந்த மேகத்தை பார்த்தான். திருக்க சொல்றாரு தானியேல் அந்த மேகத்தை பார்த்தான். சாதாரணமாக நினைக்கிறாங்க இயற்கைக்கு மேம்பட்ட மேகம், அது சாதாரணமானதல்ல. எசேக்கியேல் அந்த மேகத்தை பார்க்கிறார், தானியேல் அந்த மேகத்தை பார்க்கிறார். மருவ மலையில யாக்கோபு, பேதுரு, யோவான் இந்த மேகத்தை பார்த்தாங்க. அதனால இங்க என்னது, எசேக்கியேல் அந்த மேகத்தை பார்க்கிறாரு. அந்த மேகத்துல 4 ஜீவன்கள் இருக்கு. அப்ப 4 ஜீவன்கள் என்ன ஆயிடுச்சு? அப்ப 7 தூதர்களுடைய அந்த உருவம் 7 தூதர்கள் இறங்கி வந்தாங்க என்றார். அயமிரிதுவ சமயத்தில் அவர் தரிசனம் பார்க்கும்போது 7 தூதர்கள் மிக வேகமாக இறங்கி வராங்க. அந்த 7 தூதர்கள் என்ன மாத்திரம் கூர்முனை கோபுரம் மாதிரி தெரிஞ்சாங்கன்றார். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேகமாக என்ன செய்கிறாங்க, வராங்க. 7 தூதரும் ஒரு மேகமாக இறங்கி வராங்க. இயற்கைக்கு மேம்பட்ட மேகமாக அந்த அதை தான் தேவன் ஃபோட்டோ எடுக்கும்படிக்கு அனுமதித்தார். அந்த ஃபோட்டோவை நம்ம வச்சுருக்கோம், நம்ம வீடுகளில் வச்சுருக்கோம். மேகஸ்தம்ப ஃபோட்டோ. அதில் அவருடைய முகம் தெரிந்தது என்று திருப்பி சொல்கிறார். அது சக்கரத்துக்குள் சக்கரம். ஆமாம், அது என்னது, சக்கரத்துக்குள் சக்கரம். அப்போ அந்த மேகம் எதுக்கு வந்தது? அப்போ அந்த 4 ஜீவன்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன ஆயிட்டு மேகமாக மாறிடுச்சு. ஒரே மனுஷ சாயல் ஆயிடுச்சு. இப்போ 4 ஜீவன்கள் தனித்தனியாக இல்லை, என்ன ஆயிட்டு ஒரே மனுஷ சாயல் ஆயிடுச்சு. ஆமென். பாதுகாக்கப்பட்ட அந்த மனவாட்டி என்ன ஆயிட்டா, எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுடைய சாயலாக மாறிவிட்டார். யோவான் வசனம் சொல்லுது, நாம் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது அவரை போல் இருப்போம். ஆமென். அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்போம்? அவரை போல் இருப்போம் அப்படின்றார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ அந்த திருக்கதரிசியில ரொம்ப அற்புதமாக சொல்றாரு, கேருபீன்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ கேருபீன்கள் எங்கே இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலம். கேருபீன்கள் எங்கே இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நான் 7 தூதர்களுடைய ஊழியம் முடிஞ்சு, பரிசுத்த ஸ்தல ஊழியம் முடிஞ்சு, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயாச்சு. கேருபீன்கள் மகா பரிசுத்தம். கேருபீன்களை பார்க்கணும். இப்போ எங்கே போய் பார்க்க முடியும்? பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் பார்க்க முடியும். இதை வச்சு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நீங்கள் இங்கே கவனிக்கணும். இப்போ நம்ம 3 கட்டத்தை பார்த்தோம். ஒன்று, அந்த 4 ஜீவன்கள் என்பது உள்ளுமுறவும் கண்களால் நிறைந்திருந்தது. அதை கண்களால் நிறைந்திருந்ததை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 4 ஜீவன்களை பற்றி ப்ராப்பர்ட்டி பேசியிருக்கிறார். அதனால தான் நம்ம அதை கொடுத்து பார்க்கணும். இந்த 4 ஜீவன்கள் என்ன அப்படின்றத பேசியிருக்கிறோம். அதனால் அந்த 4 ஜீவன்களை பற்றிதான விஷயங்களை நாம் பார்க்கும்போது, அந்த 4 ஜீவன்கள் கேருபீன்கள். கேருபீன்கள்னா பாதுகாக்கக்கூடியது. அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த கேருபீன்கள் யார் என்று பார்த்தோம். அது எப்படி அந்த சக்கரத்துக்குள்ளே இருந்து 4 பக்கமும் போனது திரும்ப வரல. போயிட்டு என்ன செய்யலை, திரும்ப வரல. அப்படின்னா என்னது, அதோடைய ஊழியத்தை அதை பிடிச்சி 4 பக்கமும் போச்சுன்னு பார்த்தோம். அதுதான் நம்ம பார்த்தோம் 7 தூதருடைய ஊழியம் என்று பார்த்தோம். 3 ஊழியம் முடிஞ்ச உடனே அது என்ன செய்யுது, சக்கரத்தோடு சேர்ந்து என்ன செய்யுது, எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அது எப்படி தெரிஞ்சிச்சு? மேகமாக ஆயிடுச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அது என்ன ஆகிட்டு மேகமாகிடுச்சு. மேகம். அப்போ மேகம்னா இயற்கைக்கு மேம்பட்ட மேகம். அதை தான் போட்டோ எடுத்துருக்கு. இப்போ இது நிறைவேறி விட்டதா இல்லையா சொல்லுங்க. இது என்ன ஆயிடுச்சு? இந்த 4 ஜீவனுடைய ஊழியம் காட்சி வந்து அது 7 தூதருடைய ஊழியமாக செய்து இப்பொழுது அது மேகமாக மாறிவிட்டது என்றால், அந்த மேகம் போட்டாவும் எடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அது நிறைவேறி விட்டது. ஆமென். அவர் என்ன ஆயிட்டாரு? லோவேதிக்கையா சபைக்கு என்ன சொல்றாரு? ஆமென் என்பவர் சொல்கிறதா. அவர் என்ன செய்தார்? ஆமேனா இருக்கிறார். அவர் கேருபீன் ஆமேனா இருக்கிறார். கேருபீன்ல அவர் என்ன இருக்கிறாரு? ஆமேனா இருக்கிறார். 4 ஜீவன்களின் ஊழியத்தை முடிச்சு அவர் முழுமையா மேகமா ஆயிட்டார். அவர் ஜனமும் அவரும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்னாயிட்டாங்க. அதுதான் மகத்தான விஷயம். இப்போ கவனிங்க, நான் ஒரு சில விஷயத்த இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன விஷயம்னா, இந்த செய்தியில் என்ன நடக்குதுன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தின் நிறைவேறுதல் வருது. அந்த மேகத்தை பார்க்கும்போது என்ன வசனம் நமக்கு ஞாபகம் வருதுன்ற ப்ராப்பர்ட்டே சொல்கிறாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். ப்ராப்பர்ட் சொன்னதெல்லாம் வாசித்து காட்ட போகிறேன். பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க. 20ஆவது வசனம், யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் இருக்கிறது அந்நாளிலே
நான் பிதாவிலும் நீங்கள் என்னில் நான் பிதாவாகி விடுவேன், நீங்கள் குமாரனாகி விடுவீர்கள், நான் உங்களிலே இருக்கிறதை அந்நாளில் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வேதவசனம் நிறைவேறிச்சு. இதை பற்றி ப்ராஃபட் சொல்றார். இந்த வேதவசனம் நிறைவேறு, அது இன்றேன்ற. அந்நாளில் என்றால் கிறிஸ்து தேவனுடைய பரமரிசை வெளிப்பாடாக இருக்கிற செய்து அது இன்றே. அதை பற்றி இன்னும் தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேகத்தின் காட்சியில் இருக்கிறதுனால இப்போ ப்ராஃபட் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ப்ராஃபட் என்ன சொல்கிறார், அந்த கேருபீன்கள் இடத்துல வந்தவங்க யாரு சொல்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை உதாரணமாக எடுக்கிறார். உள்திரை இந்த செய்தியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கேருபீன்கள் மத்தியில் வந்தவங்க யார்? ஏன்னா எல்லாருமே சொல்லிக்கலாம், நான் மகாபரிசுரத்துக்கு வந்துட்டேன், இல்லை மகாபரிசுரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னாலாம் எல்லாரும் கூட சொல்லிக்கலாம். ஆனால் ப்ராஃபட் வந்து சில நம்முடைய லைஃப் ஸ்டோரி, நான் லைஃப்பை அவர் வந்து சொல்கிறார். ஆட்டுக்குட்டியானோட எப்படின்னா ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் ஆகணும். ஜீவ புஸ்தகம் என்ன புஸ்தகமாக மாறணும்? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் ஆகணும். அப்போ நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை விஷயத்தை சொல்கிறார். எப்படின்னா அவர் சொல்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள். அந்த ஆசரிப்பு பிரகாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ அந்த 4 ஜீவன்கள் எங்கே இருக்குது? கேருபீன்கள் எங்கே இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். இப்போ கேருபீன்கள் இடத்துல வந்தவங்க யார் அப்படின்ற பாருங்கள். இங்கே சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரகாரத்தில் கேருபீன்கள் இடத்துல வந்தது யாருன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிரகாரத்தில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்க்கணும். பிரகாரத்தில் வந்தவங்க யார், பிரகாரத்தில் இருக்கிறவங்க யார், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபட் உள்திரை என்ற செய்தி, உள்திரை என்ற அந்த செய்தியில் ப்ராஃபட் சொல்கிறார். 166வது பேராவில் வந்து அதில் நான் வாசிக்கிறேன். ஏன்னா ப்ராஃபட் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நான் பார்க்கும்போது இந்த வார்த்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மகா பரிசுத்தம் பரலோகம், அதில் இருக்கிறவங்க என்ன, அப்போ அதில் வாழ்கிறவங்களை பற்றி தான் ப்ராஃபட் சொல்கிறார். பரலோகத்தில் இன்னும் சொல்லப்போனால் மகா பரிசுத்தத்தில் வாழ்கிறவங்கள நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி அவங்கள பார்த்தா பாருங்கள், 107வது ஃபஸ்ட்டு 107வது பேரை வாசிக்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மன்னாவை சுவைத்து புசித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை எப்போதாவது நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அத்தகைய மனிதனை நீங்கள் திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ மேகம் சூழ்ந்த நாளிலோ பிரகாசமான நாளிலோ இருள் சூழ்ந்த நாளிலோ காரியங்கள் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் அவனை நீங்கள் சந்தித்தாலும் அவன் இனிமை உள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்கிறவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு மகாபரிசுத்தத்தில் வாழ்கிறவனா என்ன அர்த்தம்? கேருபீன்கள் கிட்ட வாழ்கிறவங்க. கேருபீன் கிட்ட வாழ்கிறோம்னா என்னது? மகாபரிசுத்தத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? மறுரூபம் நடக்கும். கேருபீன்கள்லாம் இப்போ மேகத்தில் இருக்கிறவங்க, மேகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் இப்போ மேகம் ஆயிடுச்சு, மேகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதான் இந்த கேள்வி. மேகத்தில் இருக்கிறவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ மேகத்தில் இருக்கிறவன்னா ஆமேன் ஆகிவிட்டார் என்ற அந்த செய்திக்குள் இருக்கிறவன். மேகத்தில் இருக்கிறனா ஆமேன் ஆகிவிட்டார் என்ற செய்தி. சிருஷ்டிப்புல பூர்ணமாகும்போது அவர் ஆமேன் ஆகிவிட்டார், ஆமேன் ஆகிவிட்டார் என்ற செய்திக்குள் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மேகத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்றார் கேள்வி. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டு அது என்ன ஆயிட்டு? மேகமாயிட்டு. மேகமாயினா மகாபரிசுத்தம் மேகமாயினா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, அது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த மேகம் ஆகுது. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு முன்னாடி அது அந்த சக்கரம் 4 திசைக்கு என்ன செய்யுது? ஓடுது, 4 திசைக்கு ஓடுது. அப்போ ஊழியம் 7 தூதருடைய ஊழியம். 7 தூதருடைய ஊழியன்றது என்னது? கேருபீன்கள் அந்த 7 தூதருடைய ஊழியத்தின் மூலமாக கிரியை செஞ்சு. அப்போ 7 தூதருடைய ஊழியம் செய்யும் போது அது சபைக்கால செய்தி. இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மகாபரிசுத்த செய்தி. மகாபரிசுத்த ஸ்தல செய்திக்கு வந்த பிறகு என்ன செய்யுது? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் நீங்கள் கண்டதுன்னா மேகத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை, மேகத்துக்குள் இருக்கின்ற ஒரு மனிதன். இப்போ மேகம் வானத்திலே இல்லை, நான் மேகஸ்தம்பத்தை பார்க்குறோம், மேகம் வானத்திலே இல்லை. ப்ராஃபட் பார்க்குறாரு, 7 முத்திரை திறக்கப்படும் போது அந்த மேகம் வருது. அந்த மேகம் வானத்திலே இருக்குது, வானத்திலே இல்லை. அது என்னாச்சு? அது காட்சியை விட்டு மறைஞ்சிச்சு. ஏறக்குறைய 28 நிமிஷம் அது இருந்தது, காட்சி விட்டு மறைஞ்சிச்சு. ஏறக்குறைய அரை மணி நேரம். அப்போ மறைஞ்ச பிறகு எங்கே போச்சு? மறுபடியும் மேலே போச்சா? இல்லை. அது என்ன நடந்துச்சு? அது பரிசுத்தவான்களோடு அவர் வந்தது. ஆமென். அப்போ அது என்ன ஆகிட்டு, யார் அதை விசுவாசிக்கிறாரோ அவர்கள் அந்த மேகத்துக்குள்ளாக செல்கிறார். மேகம் அவர்களுக்குள் செல்கிறது. அவர்கள் மேகத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறதா ஆயிடுறாங்க. மேகத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் ஆயிடுறாங்க. அப்போ என்னது? அவங்களும் மேகம் என்ன ஆகிடுது? ஓடினாய்.
ரேப்சர் விசுவாசம் உள்ளவர்களோட மேகமும் அவளும் ஒன்றாயிறாங்க. எப்படி ரேப்சர் விசுவாசம் மரியாளுக்குள்ளே இருந்துச்சு? மரியாளுக்குள்ளே வந்த விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மேம்பட்ட விசுவாசம். அவள் இயற்கையான முறையில் கர்ப்பம் தரிக்கிற விஷயத்தை அவள் கேட்குறா. இல்லை, பரிசுத்தாவின் நிலையில் விடுவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரன் பெறுவானா, நான் அடிமைன்னு ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் என்ன சொல்கிறாரு? மரியாதை விசுவாசம். மரியாதை விசுவாசம் என்ன செஞ்சது? கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை அவளுக்குள் கொண்டு வந்தது. அதே போல தான் இன்றைக்கு இந்த மகத்தான ரேப்சர் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை, மேகத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. நாமும் மேகம் ஒன்றாகிறோம். அப்போ நாமும் மேகம் ஒன்றானதும் மேகத்தில் உள்ளவனை நீ பார்ப்பாயானால்ன்றதான் அது அர்த்தம். மகா பரிசுத்தம் ஸ்தலத்தில் இருக்கிற நீ பார்த்திருந்தாயானால் அப்படின்னா என்ன விஷயம்? அதான் பாருங்கள், முத்திர தேவன் திரை நீக்கப்பட இதான் உள்திரைன்ற செய்தியில் 107வது பிராவில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மன்னாவை புசித்து பாருங்கள், சுவைத்து புசித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனிதனை எப்பொழுதாவது நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகத்துக்குள் இருந்து ரகசியத்தை அறிந்திருக்கிற அந்த மனிதனை நீங்கள் பார்த்தது உண்டா? அத்தகைய மனிதன் நீங்கள் திங்கட்கிழமை பாருங்கள், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எந்த நாளும் நீங்கள் பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் அவனுக்கு உங்கள் மாதிரி எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு வரலாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலாம் வந்தும் அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமையாக இருப்பாங்க. அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இனிமையாக இருப்பாங்க. இன்னும் பாருங்கள், நான் சில விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இந்த 166வது பேரா அதில் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாருன்னா, பிரகாரத்தில் வாழ்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றத சொல்கிறார். பாருங்க, பிரகாரத்தில் வாழ்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். திரும்பி சொல்கிறாரு, பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். இந்த பிரகாரத்தில் வெளிச்சம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்துலையும் வெளிச்சம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது? வெளிச்சம். ஏற்கனவே இந்த செய்தியை நான் கொடுத்துருக்கேன், ஆனால் எப்படின்னா வேறு விதமாக. இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ பிரகார வெளிச்சத்தில் இருக்கிறத பற்றி 166 செய்தி. வெளிச்சத்தை குறித்த மற்றும் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். ஒரு விசுவாசி கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அவன் வினோதமான வெளிச்சத்தில் நடக்கிறான். அவ்வெளிச்சத்தை குறித்து வினோதமான காரியத்தை 3 பிரகாரங்களையும் இப்பொழுது கவனிப்போம். பாருங்கள், 3 பிரகாரங்கள், 3 இடத்துல இருக்கிற வெளிச்சத்தை பற்றி நம்ம இப்பொழுது கவனிப்போம். பாருங்கள், 3 பிரகாரம் நீதிமானாக்கப்பட்ட மனிதன் இங்கே முதல் பிரகாரத்தில் காணப்பட்டு சில நாள் பகல் வெளிச்சத்திலும் சில நாள் மந்தார வெளிச்சத்திலும் நடக்கிறான். இது உங்களுக்கு புரிகிறதா? பிரகாரத்தில் இருக்கிற மனுஷன் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனுஷன், விசுவாசிக்கிறான், அவ்வளோதான். அவனை சில நாள் பிரகாரத்தில் வெளிச்சத்துலையும் சில நாள் இருளிலையும் வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கான், மந்தாரத்தில். பாருங்க, அவங்க சொல்கிறார், இதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நாட்கள் மந்தாரமாகவும் சில நாட்கள் உண்மையில் நீ தேவனுக்கு சேவை செய்ய தகுதியானவையா இல்லையா என்பது உனக்கு தெரியும். ஏனே நீ வெளி பிரகாரங்களில் நடந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக நீ மன்னாவை தான் புசித்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக நீ ஒரு விசுவாசியாக இருந்து நித்திய ஜீவனை உடையவனாக இருந்தாய். நீ மரித்தால் நிச்சயமாக பரலோகராஜ்யம் செல்வாய். ஆனால் எத்தகைய ஜீவியத்தை நீ இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நாள் நீ வெளியே சென்று, இன்று நான் என்னுடைய பலவீனத்தில் சிக்கி கொண்டேன், அதை தவிர்க்க என்னால் முடியவில்லை, தேவனே நீ மன்னித்தொள்ளும் என்று கதறுகிறாய். அப்போ என்னதுன்னா, பிரகாரத்தில் வாழ்கிற மனுஷன் எப்படி இருக்கான்னா, ஆண்டவர் விசுவாசிக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் வெளியே போகிறான். ஆனால் ஐயோ, என்னோட வீக்னஸில் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு சில வீக்னஸ். அப்போ மனுஷனுக்கு சில வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸுக்கு அடிமையாக ஆயிடும். ஐயோ, அந்த வீக்னஸ்னால நான் விழுந்துட்டேன், ஐயோ என்னுடைய வீக்னஸ்னால நான் இப்படி பேசிட்டேன், நான் என்னோடய வீக்னஸ்னால இப்படி பார்த்துட்டேன், என்னோடய வீக்னஸ்னால இப்படி தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு புலம்புவான். நிச்சயமாக நீ அவனுடைய பாருங்கள், எத்தகைய ஜீவியத்தை நீ செய்கிறாய், அத்தகைய ஜீவியத்தை நீ வெறுக்கிறது இல்லையா? இரவும் பகலும் ஏற்படுகிற மேடு பள்ளங்களும் சோதனையும் உன்னை இழுக்கிறதே. பின்மாற்றம் அடைகிறாய், திரும்பவும் ஆலயத்துக்குள் செல்கிறாய், திரும்பவும் பின்மாற்றம் அடைகிறாய், பின்பு மனம் திரும்புகிறாய். இங்கு ஒருவனிடம் மன்னிப்பு கேட்கிறாய், அங்கு ஒருவனிடம் மன்னிப்பு கேட்கிறாய். இது என்ன ஜீவியம்? பாருங்க, என்ன சொல்றாரு? ஆராதனைக்கு வர திடீர்னு வராமல் நின்றுற, திடீர்னு என்ன செய்யறேன்னா பின்மாற்றம் அடைகிற, திடீர்னு ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், சரி நம்ம போவோம், தேவனை தேடுவோம்னு தெரியல. அடுத்தது ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இன்னொருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். அப்போ என்னது மன்னிப்பு கேட்குறேன்னா என்ன அர்த்தம்?
மன்னிப்பு கேட்குறதுனா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தர் ஒரு முறை பிரசங்கிச்சேன், மன்னிப்பு கேட்கக்கூடாத, மன்னிப்பே கேட்காத அளவுக்கு மகாபுருஷோட ஜீவியம் செய்யணும்னா, அப்போ ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாதுல்ல பிரதர் அப்படின்னாரு. மன்னிப்பு கேட்கக்கூடாது பிரதர்னா என்ன அர்த்தம்? அவர் வருத்தப்படுத்தினா, மற்றவங்களை வருத்தப்படுத்தினா என்ன ஆகணும்? என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். அதுதான் அர்த்தம். அப்போது மற்றவங்களை வருத்தப்படுத்தாத ஒரு ஜீவியம் தான் மகாபுருஷோட ஜீவியம். ஆனால் இந்த பிரகாரத்தில் இருக்கிறவன் மற்றவங்களை வருத்தப்படுத்துவான், மன்னிப்பு கேட்பான். மற்றவங்களை மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசிடுவான், மன்னிப்பு கேட்பான். மற்றவர்களை துக்கப்படுத்திடுவான், போய் மன்னிப்பு கேட்பான். அப்படி ஆனால் கிறிஸ்தவன் தான், அவன் விசுவாசி தான். ஆனால் என்ன பிரகார வாழ்க்கை, பிரகார வெளிச்சத்தில் வாழ்கிறவர்கள் இன்னும் எங்கே போல? அவங்க கேருபீன்கள் கிட்ட போகவில்லை, கேருபீன்கள் கிட்ட இல்லை, அவங்க பிரகார வாழ்க்கையில் இருக்காங்க. ஒரு பிரகார வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றதை சொல்கிறாரு பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அவங்க அங்கே எங்கே வருத்தப்படுத்திட்டே இருப்பாங்க, பின்மாற்றம் அடைவாங்க, வீக்னஸில் அவங்களோட வீக்னஸில் விழுந்துருவாங்க, பின்மாற்றம் அடைவாங்க, மற்றவங்களை வருத்தப்படுத்திடுவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எத்தகைய ஜீவியத்தை நீ செய்கிறாய்? என்ன 171 பேரை வரல. பருவநிலைக்கு ஏற்றபடி ஜீவியம். சில சமயங்கள் வெளிச்சம், சில சமயங்களில் மந்தாரம். பாதி வெளிச்சம் பிரகாசமான நாள், பனி படலம் மூடிய நாள், சூரியனை மறைக்கின்றன, மேகம் மூட்டமான நாள். இத்தகைய ஜீவியத்தை தான் நீதிமானாக்கப்பட்ட எந்த மனிதனும் செய்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கையும் மாறிட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராத்திரி வாழ்க்கை, பகல் வாழ்க்கை, மந்தார வாழ்க்கை, இது மாதிரி. எப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் சில நேரத்தில் பிரகாசமாக இருக்கிறான், சில நேரத்தில் பின்மாற்றம் அடைகிறான், சில நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்னா பாருங்க, சில நேரத்தில் பின்மாற்றம் அடைகிறான். இப்படியெல்லாம் அவன் செய்கிறான், நடக்குதுன்றார் ப்ராப்ளம். என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் உன்னுடைய ஆத்மா ஆசீர்வதிப்பாராக. சகோதரனை நான் அதை பாராட்டுகிறேன், தேவனுக்கு அதை குறித்து மகிழ்ச்சியாக இருக்குது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிற ஒரு நித்திய ஜீவன் உண்டு. இருங்க 171 பேரா. நல்லது. அவன் சற்று ஆழமாய் அடுத்த பிரகாரத்துக்கு நுழைகிறான். இங்கே என்ன காணப்படுகிறது? இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குத்து விளக்கு அப்புறம் பாருங்க என்ன செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, பிரகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், 171 பேர் அவரே சொல்கிறார். பிரகாரத்தில் இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறான்னா, அவன் என்ன செய்கிறான்னா, பொய் சொல்லுகிறான், குடிக்கிறான், புகைப்பிடிக்கிறான், பொய் சொல்லுகிறான், அயலானோடு சண்டை எடுக்கிறான், மனைவியுடன் சண்டை எடுக்கிறான், மனைவி கணவனோடு சண்டை எடுக்கிறாள் போன்ற தீய சுபாவங்கள் ஓயாது. அவங்க அந்த தீய சுபாவம் இருக்குமா? என்ன சுபாவம்? விசுவாசி தான் பேர், ஆனால் மற்றவங்க அயலான்னா அவிசுவாசியோட சண்டை போடுறது, சில நேரத்தில் பீடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது, சில நேரத்தில் குடிக்கிறது, அதே நேரத்தில் மனைவியோட சண்டை போடுறது, மனைவி கணவனோட சண்டை போடுறது, இப்படிப்பட்ட சண்டை ஜீவியம்லாம் இருக்கும், சண்டை பழக்கம்லாம் இருக்கும், சண்டை போடுறது. உலகத்தார் மாதிரியே, ஆனால் ஆண்டவர் பிள்ளை உலகத்தார் மாதிரி ஜீவிப்பாங்க. அவங்கக்கிட்ட கோபம் இருக்கும். இன்னும் சொல்கிறார் ப்ராப்பர்ட்டி, அவங்க ரொம்ப கோபக்காரராக இருப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, கூச்சாமல் என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்கிற குணம் வந்து என்னன்னா, அவங்க சில நேரத்தில் இதை பற்றி என்ன செய்வாங்க, ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே, ஐயோ மனைவிக்கிட்ட நான் சண்டை போட்டுனே, ஐயோ என் கணவர்கிட்ட நான் சண்டை போட்டுனே, இப்படி நான் இருந்திருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் ஒய்ஃபுக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, மனைவி கிட்ட இதை கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, அவிசுவாசியோட சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் ஐயோ நான் பீடி குடிச்சிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதை ப்ராப்பர்ட்டி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சுகபோக பிரியராக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையான மனவாட்டிக்கு எது மேலேயும் பற்றுதல் இல்லை, இப்போ எதுக்கும் அடிமை இல்லை. ஆனால் சில பேருக்கு சில போர் அடிக்கும் பாருங்க, இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது. ஏன்னா இது இருந்தால் தான். இப்போது ஒருத்தருக்கு சினிமா பார்க்காம இருக்க முடியாது, ஐயோ சினிமா பார்க்காமலாம் இருக்க முடியாது, இன்னும் பீடி குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, சாராயம் குடிக்காமல் இருக்க முடியாது, மாதிரி சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நான் இந்த நாடகம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நான் அப்போ அதுக்கு அடிமை ஆகிடுவேன். அது மாதிரி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாரு, புதன்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு தொடர் நாடகத்தை பார்த்து கொண்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க அதுக்கு அலர்ட் ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க, அதான் சுகபோக பிரியராகிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பிரகார வாழ்க்கை வாழ்கிறவங்க இந்த மாதிரி சுகபோக பிரியராயும் இந்த மாதிரி உலகத்தில் ஜீவிக்கிறவங்களாம் இருப்பாங்க. இவங்க பிரகார வாழ்க்கை வாழ்கிறவங்க. அப்போ இவங்க எங்கே வரல, கேருபீன்கள் கிட்ட
பாருங்க பேரால் சொல்றாரு. அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் நுழையிறான். பரிசுத்த ஸ்தலத்துல, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு வெளிச்சம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கான்? குத்து விளக்கு வெளிச்சம் இருக்கு. இது 71 75 வரையில பேசுறாரு. குத்து விளக்கு வெளிச்சம் இருக்கு. அவன் என்ன செய்யறான்னா பாருங்க 172 இல்ல. காரணம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எனக்காக எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு? பார்த்துக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவியத்துக்குள்ள அவன் வந்துட்டான். அதுதான் இது செகண்டாம் செய்யும். அல்லேலூயா. என்னில் உம்மை காண செய்யும். என் சுயமெல்லாம் சிறுவில் அறியப்பட்டோம். என் அயலாகத்தார் என்னை கேலி செய்து எதையாகலும் கூறட்டும். நான் ஒரே காரணத்துக்காக திரைக்குள்ள போனவங்க எப்படி இருப்பாங்க? மறுரூபமலை இயேசு மறுரூபமானவர் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக காணப்படுகையில் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர ஒருவரும் காணவில்லை. ஓ கர்த்தாவே, அந்த இடத்தில் என்னை மறைத்துக் கொள்ளும். இயேசுவை தவிர வேறு ஒன்றை நான் காணாதபடிக்கு அதனால் என்னை மூடிக்கொள்ளும். இந்த உலகத்தில் மூட பக்தி வைராக்கியங்களை நான் கேட்க விரும்பவில்லை. இந்த உலகத்தில் மூட பக்தி வைராக்கியத்தை நான் கேட்க விரும்பல. என்னை என்ன செய்யும்? உங்களுக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும். அது யாரும் உண்மை தவிர வேற யாரையும் பார்க்காதது அவர் சொல்றார். அதனால மகா பரிசுத்த ஸ்தல காட்சி அந்த ஜீவன் இருக்கிற காட்சிக்கு வருகிற ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்றதை நான் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 106வது 106வது 106 ராபர்ட் சொல்றாரு. இல்லை எப்படின்னா நம்முடைய ஜீவியமும் அந்த நமக்கு நடந்திருக்கிற அந்த நிறைவேறுதலும் ஒன்றாக விளங்குது. ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த சத்தியத்துக்கு கேலி ஆகிடுவீங்க. ஏன்னா என்ன இவ்வளோ வெளிப்பாடை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஜீவியம் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவியமும் அந்த செய்தியும், ஏன்னா அதனால ஆஃப் அன் அவர் சைலண்ட் இருக்கு. அந்த ரகசியம் நமக்கு தெரியும். 106வது பேராவிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அந்த ஏன்னா அந்த உள்துறையில் இருக்கிற அந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்ற செய்தியை சொல்றாரு. 106வது 107 பாருங்க. 106ல இருக்கு, அது 107ல நம்ம பார்க்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மன்னாவை சுவைத்து புசித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை எப்பொழுதாவது நீங்கள் சந்தித்தீர்களா? அத்தகைய மனிதனை நீங்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளி, சனியாக அல்லது ஞாயிறோ, மேகம் சூழ்ந்த நாளிலோ, பிரகாசம் உள்ள நாளிலோ, இருள் சூழ்ந்த நாளிலோ, காரியங்கள் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவனை நீங்கள் சந்தித்தாலும் அவன் இனிமை உள்ளவனாக இருப்பான். தேவ அன்பினால் எப்பொழுதும் நிறைந்தவனாகும். பாருங்க, தேவ அன்பினால் எப்பொழுதும் நிறைந்தவனாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? இனிமை உள்ளவன். என்ன சூழ்நிலை அவன் போட்டு நெருக்கினாலும் எப்படி இருப்பான்? இனிமையா இருக்கும். ஏன்னா பரிசுத்தாவியுடைய அந்த இலைப்பாறுதல் அவனுக்கு இருக்கு. என்ன செய்வான்னா, என்னுடைய முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு தெரியாமல் எனக்கு என்ன செய்யாது, வராது. அது எல்லாமே அவருக்கு நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கிறார். சகலமும் அவருக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நன்மைக்கு. யாரையும் அவன் குறை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவன் அந்த மனிதனுக்கு தெரியும் எல்லாம் சகலமும் நல்லதுக்காக தான் தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதனால அவன் எப்பொழுது நிறைந்த இனிமை உள்ளவனாக இருப்பான், தேவ அன்பினால் நிறைந்தவனாக இருப்பான். பாருங்க, தவறானதில் பேசி அல்லது செய்கிறவனோ காணப்படாமல் தேவனுடைய மகிமையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் ஒருபோதும் பசி அடைவதில்லை. பாருங்க, அங்க தன் வளர்ச்சிக்காக அவன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டியது இல்லை. ஏறி அவன் எப்பொழுதும் தேவனால் நிறைந்திருக்கிறான். அதை கீழே அதுக்கு நாம் வாசித்தோம். நான் தேவனே, நான் உம்முடைய ஆலயத்துக்கு செல்கிறேன். எதற்காக செல்கிறேன்? உண்மை துதிப்பதற்கு, அங்கே நான் வாழ்வதற்காக செல்கிறேன். அல்லேலூயா. அவன் என்ன செய்து தன்னுடைய நிறைவாய் ஆண்டவரை ஆராதிக்கிறான். அதான் விஷயம். இன்னும் புத்திமதிகளே கேட்கிறவனாக ஆலயத்துக்கு போறதில்ல. இன்னும் அந்த புத்திமதிகளே கேட்கிறவனா ஆலயத்துக்கு போல. அந்த ஆலயத்துக்கு அவன் எதுக்காக போகிறான்னா, அந்த ஆலயத்துக்கு அவன் போகிறதுக்கு காரணம் தேவனை துதிப்பதற்காக. அதனால தான் நாம் பார்க்குறோம் 24 மூப்பரில் என்னாச்சு? ஆராதனை செஞ்சது. எப்படி ஆராதனை செய்யுது? கர்த்தரை துதிக்கிறதாக ஆராதனை செய்யுது. அதுதான் மகத்தான விஷயம். புத்திமதிகளை கேட்கிறவனாக அங்கே போல இன்னும் வளர்றதுக்காக இல்லை, பரிபூர்ண வளர்ச்சி அடைந்தவனாக ஆராதனைக்கு போகிறது. அதனால தான் இங்கே சொல்கிறார், இன்னும் நம்ம வளர்றதுக்காக ஆராதனைக்கு போகிற காலம் முடிந்து நாம் பரிபூர்ணத்துக்கு ஆளாயிருக்கோம். ஜனங்கள் உன்னோடு ஆலயத்துக்கு வருவார்கள். அங்கே உன் கைகளை குலுக்கி மகிழ்ச்சியாக பேசி உன்னை சகோதரனே என்று அழைப்பார்கள்.
ஆனால் ஆலயத்துக்கு வெளியே ஒரு வியாபார சம்பந்தப்பட்ட இது இங்கே இன்னும் சொல்கிறாருங்க பாருங்க 109வது தரம். ஒரு சிறிய சம்பவம் பழைய கோபத்தையும் சுயநலத்தையும் திரும்ப கொண்டு வந்துவிடும். கேலி பரியாசம் பேச்சுகளுக்கு செவி கொடுத்தோ அல்லது அவ்விதமான காரியங்களை செய்யவோ உடன்படும் நபர்கள் ஒருபோதும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பது இல்லை. பாருங்க 109வது தரவில் சொல்றாரு. 109வது தரவில் சொல்றாரு, ஒரு சிறிய சம்பவம் பழைய கோபத்தை சுயநலத்தையும் திரும்பி கொண்டு வந்துவிடும். பழைய கோபத்தையும் சுயநலத்தையும் திரும்ப என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். எப்படின்னா நல்லா இருப்பாங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. ஆனால் சின்ன ஒரு சம்பவம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பழைய சுபாவத்தை வெளியே கொண்டு வரும். அந்த மகாபரிசுல வாழ்கிற மாதிரி வாழ மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பிரகார வாழ்க்கை வாழலாம். ஒரு சின்ன சம்பவம், அவங்க மனசு நோகிற மாதிரி ஒரு சம்பவம், யாராவது திட்டாங்க, யாராவது அவங்கள எதையாவது சொல்லிட்டாங்க, இல்லை எதையாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா அவங்க என்ன செய்வாங்க? பழையபடி ஆகிடும். அவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்க ஒருத்தரோடு பேச மாட்டாங்க, மூஞ்சி திருப்பிக்குவாங்க. என்ன சொல்ல போனால் வைராக்கியத்தை மனசில் வச்சுக்குவாங்க. இப்படி பல காரியங்கள் வந்துடும். உலக பிரகாரமான அந்த சுபாவம்லாம் வந்துடும். அதான் சொல்கிறாருங்க, அவங்க எங்கே இல்லை, அவங்க மகாபரிசத்தில் இல்லை. ஆனால் மகாபரிசத்தில் உள்ளவன நீங்கள் என்ன தான் சொல்லி பாருங்க, அவங்க எப்படி இருப்பா? இனிமை உள்ளவனாக இருப்பாங்க. ஒரு சிறிய சம்பவம் பழைய கோபங்களையும் சுயநலத்தையும் திரும்பி கொண்டு வந்துவிடும். கேலி பையாசம் பேசுவதற்கு செவி கொடுத்தோ அல்லது அவ்விதமான காரியங்களை செய்யவோ உடன்பட்ட நபர்கள் ஒருபோதும் மகாபரிசனத்துக்கு பிரவேசிப்பதில்லை. அத்தகையோர் புறம்பே இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அவ்விதமான மன்னாவை தான் புசித்து கொண்டிருக்கிறார்கள். மன்னா இருக்கும் இடமான கூடார பாளையத்துக்குள் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். இந்த ஆவிக்குரிய மனிதன் புசிக்கும் அதே மன்னாவை தான் அவர்களும் புசிக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் ஒரே போதகம் தான் இருக்கிறார்கள். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவங்களும் ஒரே மண்ணா தான் புசிக்கிறாங்க. என்னன்னா பிரகாரத்தில் விழுற மண்ணா அவங்க புசிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மண்ணாவை புசிக்கிறான். மகாபரிசுத்தத்தில் மண்ணாவை புசிக்கிறான். அந்த மண்ணா என்ன நேற்று இப்போ சாப்பிட்டாங்க, அடுத்த நாள் அந்த மண்ணா மறந்துருச்சுங்கன்னு. அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மறைக்க மாட்டோம். இப்போ யாக்கோபு பாருங்க, இஸ்ரவேலா மாறினாரு. காரணம் அவர் போராடி புது நாமத்தை பெற்றுக்கொண்டாருன்னா அந்த புது நாமத்தின் செய்தியை நம்முடைய லைஃப்பில் மாற்றம் நடந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஆமாம் இது உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதனால பிரகார மனிதனுக்கு செய்தி தங்காது என்றார் ப்ராப்ளம். பிரகார மனுஷன் செய்தி தங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்தி எதுனா மறந்து, சாதாரண மறக்கிறது வேற, சாதாரண மறக்கிறதுன்றது அந்த மறத்தை சொல்ல. செய்தி தங்காதுன்னா அந்த செய்திக்கும் அவன் வாழ்க்கைக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லாமல். ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மனுஷனுக்கு செய்தியும் அவனை என்ன ஆகிட்டான்? ஒன்றாகி விட்டான் அப்படின்றத சொல்கிறார் பாருங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்கிற மனுஷன் கேருபின் மத்தியில் வந்துட்டான். அவன் இனிமை உள்ளவனாக இருப்பான், கவலைப்பட மாட்டான், முறுமுறுக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். ப்ராப்பர் சொல்கிறாரு. நிறைய பாயிண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். உள்துற செய்தியை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அவன் இனிமை உள்ளவனாக இருப்பான், விசுவாசத்தில் இருப்பான், யெகோவா ஈரே என்னுவான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாருவான். அவர் எனக்கு ஆமென் ஆகிவிட்டார், அல்லேலூயா. அதுதான் விஷயம். அதனால அவன் எப்பொழுதும் செகனா மகிமையினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறான், அல்லேலூயா. அதனால இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, இப்போ அந்த கேருபீன்களுக்கு என்ன இருக்கு? உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருக்கிறது. விஷயத்துக்கு நம்ம வருவோம். கண்களால் நிறைந்திருக்கிறது பாருங்க, உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருக்கிறது. விஷயத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பனிமுகமான கண்ணாடி கடல் இருந்தது. சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகளின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இப்போதான் நம்ம அந்த செய்தியை தான் பார்க்க போறோம். பாருங்க, கண்களால் நிறைந்திருந்தன அப்படின்ற கண்களால் நிறைந்திருந்தனன்றதுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற விஷயம் எப்படின்னா, இரக்கத்தின் சிங்காசனம், நியாயத்தின் சிங்காசனம் அப்படின்ற செய்தியில ப்ராஃபிட் சொல்ற. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 2வது பாகம்ன்ற செய்தி, இரக்கத்தின் சிங்காசனம், நியாயத்திற்கு சிங்காசனம் என்ற செய்தியில 278வது பேரா, 276வது பேராவிலிருந்து விளக்கம் கொடுக்குறாரு. அதில் 278வது பேராவில் சொல்றாரு, இவைகளுடைய விவேகத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. பாருங்க, என்ன கண்களால் நிறைந்திருக்கிறத பற்றி இங்கே பாருங்க. 276வது பேராவில் நான் வாசிக்கிறேன். அவைகள் பறந்து சென்றன. அவைகள் சுற்றிலும் உள்ளேயும் புறம்பையும் கண்களால் நிறைந்தவைகளான இருந்தன. அவைகளின்
விவேகத்தை பற்றி அது பேசுகிறது. எப்படின்னா கண்களால் நிறைந்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா அதோடைய விவேகம்ன்ற. விவேகம்னா என்ன? 278வது பேரா அவருடைய விவேகத்தை குறித்து பேசுகிறது. அவைகள் அறிந்திருக்கிறதை பற்றி அது காண்கிறது. எதிர்வரும் காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்தும், கடந்த காலத்தை குறித்தும் எல்லாம் தெரியும். இப்போ கண்களால் நிறைந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா போன காலம், இப்போ இருக்கிற காலம், வருங்காலம் எல்லாமே தெரிஞ்சது தான். என்னது? எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அது இப்போ கண்ணு முன்னாடியும் தெரியுது, பின்னாடியும் தெரியுது, உள்ளவும் தெரியுது. பாருங்க, முன்னாடியும் தெரியுது, பின்னாடியும் தெரியுது, உள்ள பாருங்க. 4வது அதிகாரத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 2வது பாகம், இரக்கத்தின் சிங்காசனம், நியாயத்தின் சிங்காசனம். இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த சிங்காசனத்திலே சுற்றிலும் 4 ஜீவன்கள் தான். அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்தது. அப்போ கடந்த காலமும் அவர் பார்க்குது. கடந்த காலத்தை பின்னாடியும் பார்க்குது, முன்னாடியும் பார்க்குது. அடுத்தது பாருங்க, 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு சிறைகள் இருந்தன. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தது. சுற்றிலும் உள்ளேயும். அப்போ வருங்காரியத்தையும் பார்க்குது. முன்னாடி பார்க்குறது வருங்காரியத்தை பார்க்குது, பின்னாடி பார்க்குறது கடந்த காலத்தையும் பார்க்குது, வருங்காலத்தையும் பார்க்குது. உள்ள பார்க்குறதுனா இப்போ நடக்கிறதையும் பார்க்குது. அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னா சகலத்தையும் அறிந்திருக்கிறது. சகலமும் அதுக்கு தெரியுது. பிரைஸ்லா, சகலமும் அதுக்கு தெரியுது. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அப்போ இந்த கண்களால் நிறைந்திருக்கிறதுனா சகலத்தையும் தெரியும். சபைக்காலம் முடிஞ்ச பிறகு கேருபீன்கள் என்னாச்சு? எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சக்கரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ சபையும் கேருபீன்களும் எல்லாம் ஒன்றாகி கிறிஸ்துவோடு கூட ஒன்றாயிடுச்சு. மேகமாயிடுச்சு. மேகமும் ஒரே எசேக்கியேல் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறதுல ஒரு பெரிய மேகமாக ஆயிடுச்சு. அந்த மேகம் தான். மேகத்தை குறித்து ஒரு செய்தி ஒரு முறை உங்களுக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இன்னொரு முறை பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான மேகமாக ஆயிடுச்சு. அப்போ மேகமான தேவனும் தன்னுடைய ஜனமும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்றாயிட்டாங்க. ஒன்றானதுனால என்ன ஆயிட்டு இப்போன்னா ப்ராப்பர்ட் உள்துறை செய்தியில் சொல்கிறார். இன்னொன்று நான் வாசிக்காமல் இருக்கேன். ப்ராப்பர்ட் சொல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவனுக்குள்ள தேவன் பார்க்கிறதை அவன் கண்களை கொண்டு பார்க்கிறார். தேவன் சிந்திக்கிறதை அவனுடைய சிந்தை கொண்டு சிந்திக்கிறார். தேவன் பேசுகிறதை அவன் வாயை கொண்டு பேசுகிறார். தேவன் நடக்கிறது அவன் காலை கொண்டு நடக்கிறார். தேவன் அசைக்கிறது அவன் கையை கொண்டு அசைக்கிறார். அப்படின்னா என்னது? தேவனுடைய உருவமாயிட்டான். அவர்கள் குட்டி தேவர்கள் ஆயிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன ஆயிடுறாங்க? அப்போ தேவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருது? அவங்களுக்கு தெரிஞ்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர்ட் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்குரியதெல்லாம் கிறிஸ்துக்குள் ஊற்றப்பட்டு விட்டது. தேவனுக்குரியதெல்லாம் எதுக்குள்ள ஊற்றப்பட்டது? கிறிஸ்துக்குள் ஊற்றப்பட்டது. கிறிஸ்துக்குரியதெல்லாம் அவருடைய மனவாட்டிக்குள் ஊற்றப்பட்டாச்சு. அப்போ என்ன ஆயிட்டு? அதுக்கு திருப்பி சொல்ற, நான் பிதாவாயிடுவேன், நீங்க குமாரன் ஆயிடுவீங்க, நான் மறுபடியும் எங்க வந்துடுறேன்? உங்களுக்கு வந்துடுறேன். அப்போ தேவனும் நாம என்ன ஆயிடுறோம்? ஒன்றாயிரும். அப்போ அதனால தான் அவர் என்ன ஆயிடுறாரு? ஆமேன் ஆயிடுறாரு. அவர் நமக்குள்ள வந்ததுனால அவர் என்ன ஆயிடுறாரு? ஆமேன் ஆயிடுறாரு. அவர் ஆமேன் ஆனது நாம எல்லாம் தெரிஞ்சவனாயிடும். தேவனுக்கு எல்லாம் தெரியுதோ அத்தனையும் தேவன் நமக்குள்ள ஊற்றுறதுனால நாம் என்ன ஆகிடுதுன்னா சகலமும் நாமும் தெரிந்தவர்களாக ஆயிடும். எல்லாம் தெரிஞ்சிச்சு. நமக்கு கடந்த காலம் என்னன்னு தெரியுது, இப்போ என்ன எல்லாம் நிறைவேற தெரியுது, எல்லாமே நடந்து முடியுது, எல்லாமே தெரிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அப்படி தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தா தீர்க்கதரிசிகளுக்கு தான். அப்படி தீர்க்கதரிசிகளுக்கு விஷயம் அப்படி தான் தெரியும். இப்போ நோவாவை எடுத்துக்காங்க. நோவாவுக்கு மனுஷர்களுக்கு அந்த நோவா காலத்தை பற்றி இன்னும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? நோவாவுக்கு தெரியும். அந்த காலத்தை பற்றியும், அந்த காலம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பற்றியும், அந்த காலத்துக்கு வரக்கூடிய அழிவை பற்றியும் நோவாவுக்கு தெரியும். அதே போல் ஆபிரகாமுக்கு சோதோமை பற்றியும், சோதோம் அழியதை பற்றியும் தெரியும். மோசேக்கு எகிப்தை பற்றியும், எகிப்து அழியதை பற்றியும் தெரியும். இயேசு கிறிஸ்துடைய சீசர்களுக்கு எருசலேம் அழிந்து போகிறத பற்றி தெரியும். அதனால தான் எருசலேம் விட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்கன்ற ப்ராப்ளம். அதனால இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய தீர்க்கதரிசிக்கு என்ன செஞ்சு வெளிப்படுத்தும் விசேஷம் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். முழு பைபிளை பற்றியும் தெரியும். சர்ப்பத்திலுக்கு ரகசியம் ஏதே தோட்டத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல தெரியும். ஏன்னா எல்லா ரகசியத்தையும் 7ஆம் தூதன் எக்காலம் முதும்போது தேவ ரகசியம் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சது. அவர் என்ன செஞ்சிட்டார்? எல்லாம் தெரியும் அவருக்கு. சர்ப்பத்தில் வித்துனா என்ன, தேவட வித்துனா எது, சர்ப்பத்தில் வித்துடைய அடிச்சூடு என்ன, தேவட வித்து அடிச்சூடு என்ன, சர்ப்பத்தில் வித்து எப்படி வந்துச்சு, தேவட வித்து எப்படி வந்துச்சு, எல்லாம் அவருக்கு தெரியும்.
வெளிப்படுத்த 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், 7 வாதைகள், 7 எக்காலங்கள், எல்லாம் தெரியும். சூரியன் அணிந்த ஸ்திரீ, மகா பேசி, அவருக்கு எல்லாம் தெரியும். புதிய எருசலேமை பற்றி எல்லா விஷயத்தையும் 7ஆம் தூதனுக்கு தேவனை வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ 7ஆம் தூதனுக்கு மட்டும் தெரியுமா பார்த்தா 7ஆம் தூதன் என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா 7ஆம் தூதனுக்கு வெளிப்படுத்தும் போது 7ஆம் தூதன் என்ன சொல்றாரு? ப்ராபர்ட் சொல்றாரு, நான் பிரசங்கிக்க பொழுது அக்னிஸ்தம்பம் வந்த பிறகுதான் நான் பிரசங்கிப்பேன்றாரு. அக்னிஸ்தம்பம் வந்த பிறகுதான் அவர் பிரசங்க. அப்படின்னா யாரு அந்த பிரசங்கம்? அந்த பிரசங்கத்தை யார் அவருக்கு சொல்றது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லித்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து தான் சொல்லித்தார். அப்போ சகலமும் அவருக்கு இயேசு கிறிஸ்துவால வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, வெளிப்படுத்தி அவரை வச்சுக்கிட்டாரா? இப்போ வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும். வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும். அவரே வச்சுக்கிட்டாரா? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா உள்ளும் புறமும் கண்களுடைய கேருபீன்களாக இப்பொழுது மணவாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மணவாட்டி எப்படி இருக்கா? உள்ளும் புறமும் கண்களுடைய கேருபீன்களாக மாறிவிட்டார். ஏன்னா அவ அந்த மேகத்தில் வந்துட்டார். தேவனவனும் ஒன்றாயிட்டாங்க. உள்ளும் புறமும் கருங்களுடைய மாறிட்டா. அப்படின்னா எல்லாம் தெரிந்தவளாக, சகலமும் அறிந்தவளாயிட்டா. இப்போ எப்படி ஆயிட்டாவா? சொல்லுங்க. சகலமும் அறிந்தவளாயிட்டா. எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. மறைபொருளானது ஒன்றும் இல்லை. ஏன் என்ன நடந்துச்சு? வாசிங்க 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும். இல்லை அதுக்கு முன்னாடி 8ஆவது வசனம். 8 என்ன? இல்லை நான் எடுத்து வெளிப்பட்ட விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்க சொல்கிறார். ஏன்னா அந்த புஸ்தகத்தின் செய்தி தான் 7ஆம் தூதன் செய்தி. அப்போ அந்த 7ஆம் தூதன் செய்தியை இப்போ என்ன ஆகணும்? புசிக்கணும். யார் புசிக்கணும்னா யோவான் புசிக்கணும். 8ஆவது வசனம். நான் வானத்தில் பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னோட பேசி, சமுத்திரத்திலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கிற திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்துக்கு போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இதை உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அதை அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்தவுடன் என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசக்காரர்களையும் ராஜாக்களை கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஜனங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சு. எல்லா ரகசியமும் தெரிஞ்சிச்சு. ராஜாக்களை பற்றி தான ரகசியம் தெரிஞ்சிச்சு. ஜனங்களை பற்றி ரகசியம் தெரிஞ்சிச்சு. பாசைக்காரர்களை பற்றி ரகசியம் தெரிஞ்சிச்சு. எல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த புஸ்தகம் அவங்களுக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் வைத்திருக்கிறது, என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறது என்று எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ யோவானுக்கு, 7ஆம் தூதனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ யாருக்கிட்ட தெரிஞ்சிச்சு? யோவானுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ யோவான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர் ஆகிட்டார். அப்போ ஒரு தீர்க்க தரிசிக்கு தான் கண் இருக்குது. எப்படின்னா முன்னாடி நடக்கிறது தெரியும், பின்னாடி நடந்தது தெரியும். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியும். அதுபோல் இப்போது மகத்தான அந்த தீர்க்கதரிசி 7ஆம் தூதன் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு, அவருக்குரிய செய்தியெல்லாம் நாம் புசித்துட்டோம். இப்போ மணவாட்டிக்கு எல்லா செய்தியும் தெரிஞ்சிருச்சு. அதனால் மணவாட்டி அதை எல்லாம் தெரிந்தவள். உள்ளும் புறமும் கண்களை உடையவளாக இப்பொழுது யார் இருக்கிறது? மணவாட்டி இருக்கிறாள். அல்லேலூயா. மணவாட்டி இருக்கா. உள்ளும் புறமும் கண்களை உடையவளாக. ரொம்ப அற்புதமான விஷயம். மணவாட்டி அதை இருக்கா. அந்த ரகசியத்தை தான் நம்ம பார்க்கணும். மணவாட்டி உள்ளும் புறமும் கண்களை உடையவளாக ஆகிட்டாள். அதனால் எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சவள் ஆகிட்டாள். இப்போ அதனால் அவள் உரைக்கிறாள். அவள் குட்டி தேவர்கள் ஆகிட்டாள். மணவாட்டி குட்டி தேவன் ஆகிட்டாள். மணவாட்டி யாரே ஆகிட்டாள்? குட்டி தேவன் ஆகிட்டாள். இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை வாசிங்க. 4வது முத்திரை புஸ்தகத்தில் 4வது முத்திரை. 4வது முத்திரை பார்த்தீங்கன்னா பாருங்க, 4வது முத்திரையில் 180வது பேர். 180வது பேர் ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. ஆனால் பாருங்க, இங்க பார்க்குறோம், அவன் பட்டயத்தை 880வது பேரா மடித்து யோவான், தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயம் இருவரும் கருக்குள்ள அந்த பட்டயம் அவனை கொன்று போடும் என்றும் நான் அறிந்து கொண்டேன். 7 இடிமுழக்கங்கள் அந்த சிறு குழுவுக்கு தங்கள் சத்தத்தை முழங்கும் வரை காத்திருங்கள். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக பிரயோகிக்க முடியும். அந்த வார்த்தை துண்டு துண்டாக வெட்டும், வானத்தை அடைக்கும். அவர்கள் இதை அல்லது அதை நிறுத்தவும்
அவர்கள் விரும்பினதை செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டாகும். மகிமை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை அவனை கொன்று போடும். இருவரும் கருப்புள்ள எந்த பட்டயத்தாலும் அது கருக்கானதாக இருக்கும். விரும்பினால் அவர்கள் லட்சக்கணக்கான டன் எடை உள்ள வண்டுகளை வரவழைக்க முடியும். ஆமேன். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேறும். ஏனெனில் அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையாக இருக்கிறது. ஆம், ஆமேன், அல்லேலூயா. அது அவர்கள் என்ன சொன்னாலும் அது என்ன செய்யுமா? நிறைவேறும். காரணம், மனவாட்டி பேசுறது தேவனுடைய வார்த்தை. மனவாட்டி பேசுறது என்னதான்? அதுதான் திரும்பி சொல்றாரு, கடைசி காலத்தின் கடைசி சத்தமாக. மனவாட்டி சத்தம் இறுதி சத்தம். அப்போ மனவாட்டி சத்தம் இறுதி சத்தம்னா என்ன? இதுதான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கவனிக்கணும். இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு செய்திக்கு வந்திருக்கிறோம்னா, சபை காலத்துக்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். வானத்துல வாசல் திறக்கப்பட்டுருச்சு. சபை காலத்துக்கு அப்புறம் எங்க வாசல் ஓப்பன் ஆயிருக்கு? வானத்துல. சிங்காசனத்துல ஒருவர் வீட்டில் இருக்கிறார். அப்போ சிங்காசனம், ஆண்டவர் நின்றிருந்தவருக்கு சிங்காசனம் கிடைச்சிருச்சு. அப்போ உட்கார்ந்து இருக்கிறவர் பத்மராகமும் பாருங்க, அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன செய்தாரு? வச்சிரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அடுத்தது அவருடைய சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கங்களும் மின்னல்களும் சத்தங்களும் புறப்பட்டு போனது என்று பார்த்தோம். அவருடைய சிங்காசனத்தை சுற்றியும் வானவில் இருந்தது என்று பார்த்தோம். அந்த சிங்காசனத்தை சுற்றியும் 24 மூப்பர்கள் இருந்தாலும் பார்த்தோம். அந்த சிங்காசனத்துல 4 ஜீவன்கள் இருந்தது. ஆமென். அந்த சிங்காசனத்துல அதே போல சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடல் தொட்டி, கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனம் முன்பாக பளிங்குப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். இப்போ அந்த சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன் இருந்தது. அந்த 4 ஜீவன்களுக்கும் அந்த ஜீவன்களில் முன்னாடியும் பின்னாடியும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களால் நிறைந்திருந்ததுன்னா என்ன அர்த்தம்? சகலமும் அறிந்தவர்களாக இருக்கு. சொல்லுங்க, என்ன அர்த்தம்? கண்களால் நிறைந்ததுன்னா சகலமும் அறிந்தது. அப்போ அந்த ஜீவன் கிட்ட யார் போனாங்கன்றதை பார்த்து, பிரகாரத்தில் இருக்கிறவங்க போனல, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க போல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போனாதான் அங்கே போக முடியும். அப்போ ஜீவன் கிட்ட போனவங்க மகா பரிசுத்தலத்துக்கு இருக்கிறவங்க போயிருக்காங்க. அப்போ மகா பரிசுத்த செய்தி வந்துருச்சா? வந்துருச்சு. இன்னும் அதை பற்றி எடுத்தால் இன்னும் டைம் இல்லை. அதனால் நம்ம அதுக்கு நாம் போகணும். அதனால மகா பரிசுத்த ஸ்தலம்னா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றார்? திரை என்ன செஞ்சு? தேவன் திரையிக்கப்படல, அவர் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். மகா சத்தம் வந்துருச்சு. வெளிப்படுத்தும் 10ஆம் அதிகாரத்தில் மகா சத்தமாய் அவர் ஆர்ப்பரித்தார். மகா சத்தம் வந்துருச்சு. மகா சத்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? திரை ரெண்டா கிழிஞ்சிடுச்சு. திரை கிழிஞ்சிடுச்சு. அதனால தான் நம்ம வெளிப்படுத்தும் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், எக்காலத்து சத்தத்தை போல ஒரு சத்தத்தை கிடையாது. அந்த சத்தம் வந்துருச்சு. அந்த சத்தம் வந்து திரை கிழிக்கப்பட்டாச்சு. திரை கிழிக்கப்பட்டோன்னே நம்ம எங்கே போயிட்டோம்? மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டோம். யார் மகாபரிசுத்தத்துக்கு போனாங்க? அவங்க ஜீவி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனால மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போனவங்களுடைய ஜீவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டா அவங்க கண்களால் நிறைந்தவர்களாக ஆயிடுறாங்க. மகாபரிசுத்தத்துக்கு போயிட்டா அவங்க என்ன ஆயிடுறாங்க? கண்களால் நிறைந்தவர்கள் ஆயிடுறாங்க. சகலமும் அறிந்தவர்கள் ஆயிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன சகலமும் அறிந்தவர்னா என்ன? ஆபிரகாம் எப்படி சோதோமை பற்றி தெரிஞ்சிருந்தாரோ, நோவா எப்படி நோவா காலத்தை பற்றி அறிந்திருந்தாரோ, எப்படி அங்கே தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தரும் எப்படி, இன்னும் ஜாஷ்வா எரிகோவை பற்றி தெரிஞ்சிருச்சு. எரிகோவில் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எரிகோ விழுந்து போகணும்னு யாருக்கு தெரியும்? ஜாஷ்வாவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு எருசலேமை ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடி உண்டு போகும் தெரியும். 7ஆம் தூதனுக்கு எல்லாமே ரகசியத்தையும் தெரியும். எல்லா ரகசியம் தெரியும். அத்தனையும் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? இப்போ மனவாட்டி கிட்ட வந்துருச்சு. மனவாட்டிக்கு எல்லாம் தெரியும். அதான் ப்ராஃபட் சொல்றார், முற்புறத்திலும் உள்ளே பின்பும் முன்பும் உள்ளேயும் கண்களால் நிறைந்திருக்கும் மனவாட்டி அந்த ஒரு காட்சிக்கு வந்து விட்டால், அப்படிப்பட்ட செய்தியை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட செய்தி மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வந்தவங்க நம்ம திரை கிழிக்கப்பட்டு அதில் வந்துட்டோம். ஏன்னா மேகத்துக்கு வந்துட்டோம், மேகத்தில் வந்துட்டோம். அதனால சகலமும் அறிந்தவர்களாக இப்போ தேவன் நம்ம கொண்டு வந்துட்டார். சகல சத்தியத்தையும் அறிந்தவர்களாக ஆகிட்டோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட செய்தியை கொடுத்துருக்கார். இப்போ எல்லாம் அதனால தான் இப்போ இருக்கிற மனவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? சகலமும் சத்தியத்தையும் என்ன செய்யணும்? தெரிந்தவளாக இருக்கும். சகலமும் அறிந்தவளா. ஏன்னா அவர் எக்காலத்தின் முடிவு செய்தியை கொடுத்துட்டாரு, காலங்களின் முடிவு செய்தி கொடுத்துட்டாரு. எக்காலத்தின் முடிவுனா யூதருடைய முடிவை கொடுத்துட்டாரு, சபைக்கால முடிவை கொடுத்துட்டாரு. எல்லா முடிவு, உலகத்தின் முடிவு என்னன்னு நம்ம காட்டிட்டாரு. 1000 வருஷ அரசாட்சியின் முடிவை காட்டிட்டாரு, வாதைகளின் முடிவை காட்டிட்டாரு. எல்லாம் 7ஆம் முத்திரை தான் எல்லாவற்றின் முடிவு. எல்லா முடிவும் பார்க்கும்போது எல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ எல்லாவற்றுக்கும் முடிவும் செய்தி நமக்கு கிடைச்சதுனால, எல்லாவற்றின் முடிவை செய்தியை பெற்றவங்களா இருக்கிறதுனால, அவர் ஆமேன் ஆவிட்டார் என்ற செய்தியை கிடைத்ததுனால நாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் உட்புறத்திலும் பின்புறத்திலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களாக நாம் காட்சியளிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா.
சொல்ற அந்த சிங்காசனத்தின் அருகிலே இருந்தது ஜீவன்கள் தான் ராஜாவும் ராணியுமா இப்பொழுது நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பக்கத்துல மணவாளன் பக்கத்துல யார் தான் உட்கார முடியும்? மணவாட்டி தான் உட்கார முடியும். ராஜாவும் ராணியுமாய் காட்சி. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்ம கொடுத்திருக்கிறார். நான் இன்னும் சில விஷயத்தை அடுத்து வாரம் கொஞ்சம் இதை குறித்து பிரசங்கித்து அதுக்கு பிறகு நம்ம இன்னும் காரியங்களுக்கு செல்வோம். நம்ம எழுந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட காட்சி வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த 4 ஜீவன்கள் கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டது. அந்த வைக்கப்பட்ட அந்த கேருபீன்கள் ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்தது, உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தது. அதுக்கு பிறகு அப்படியே வரும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 4 சுவிசேஷங்கள் பாதுகாத்தது. அதுக்கு பிறகு அப்படியே வரும்பொழுது 7 தூதர்கள் மணவாட்டியை பாதுகாத்தது. ஏனென்றால் திருக்கி சொல்கிறார், மணவாட்டி உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. மணவாட்டி உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். அதனால் மணவாட்டியை அது பாதுகாக்கும். 7 தூதர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உண்மையான பாதுகாப்பின் செய்திக்குள் வந்திருக்கிறோம். இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் அது இங்கும் அங்கும் ஓடி தன் ஊழியத்தை செய்துவிட்டு இப்பொழுது அது மேலே அது ஒரு சக்கரத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சக்கரத்தோடு எடுத்துக்கொள்ள, சக்கரத்துக்குள் சக்கரம், அது கிறிஸ்து. மேலே இருக்கிற சக்கரம் சபை. அந்த சக்கரத்தோடு அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எசேக்கியேல் பார்க்கிறார், அது எப்படி இருக்கிறது? அது ஒரு பெரிய மேகமாய் விட்டது. பெரிய மேகமாய் காட்சியளிக்கிறது. 4 ஜீவன்கள் பெரிய மேகமாய் விட்டது. அப்பொழுது அந்த காட்சி இப்பொழுது வெளிப்படையான காட்சிக்கு வந்து விட்டது. தேவன் திரை நீக்கப்பட்டது. வல்லமுள்ள தேவன் நமது முன்னாடியே திரை நீக்கப்பட்டு விட்டார். நாம் அந்த காட்சி நிறைவேறுதலை பார்க்கிறோம். இந்த 4 ஜீவன்கள் குழாய் அந்த சக்கரம் சென்றதினால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம். மறுரூபமாக்கப்பட்டு விட்டோம். மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்திலே காணப்பட்ட மணவாட்டியாக இருக்கிறோம். அப்பொழுது மேகத்தில் காணப்படுவது யார்? பிரகார வாழ்க்கை என்றால் என்ன, பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன, மகா பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன என்ற வாழ்க்கை ரீதியாக உள்திரையிலே தீர்க்கதரிசி நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் பிள்ளைகளே, இப்பொழுது அது எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சபையானது உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்ததாக மணவாட்டி ஆய்க்கப்பட்டது. என்றால் சகலமும் அறிந்தவளாய். ஏனென்றால் அந்த புத்தகத்தை அவள் புசித்து விட்டார். இப்பொழுது ராஜாக்களை பற்றி அவளுக்கு தெரியும். உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கே அது முடிவடைகிறது என்று தெரிந்துவிட்டது. உலகத்தின் ராஜ்யங்களை பற்றி, பாசைக்காரர்களை பற்றி, ஜனங்களை பற்றி எல்லாம் அவளுக்கு தெரிந்து விட்டது. எல்லா ரகசியமும் 7 முத்திரைகளை பற்றி, 7 சபை காலங்கள், 7 முத்திரை, 7 இடிமுழக்கங்கள், 7 வாதைகள், சூரியன் ஸ்திரியார், அங்கே மகா வேசியார், அங்கே ஆட்டுக்குட்டியான மணவாட்டியார், புதிய எருசலேம் என்ன, எல்லாம் அவள் அறிந்து கொண்டார். எல்லாம் அறிந்து கொண்டார். அப்படிப்பட்ட எல்லாமே அறிந்த அந்த நிறைவேறுதல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல மேகத்துல இருக்கிற மணவாட்டியார் நம்ம இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்க கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனே, குட்டி தேவர்களாக நீர் எங்களை ஆக்கியிருக்கிறீர்கள். அதுதானே அந்த உள்ளும் புறமும் உள்ள அந்த கண்கள் என்கிற ரகசியமை எல்லாம் அறிந்த குட்டி தேவர்களாக எங்களை ஆக்கியிருக்கிறீர்கள். அதுக்காக 4 வாசிக்கிறோம், அவர்களாலே அவர்கள் சொல்லும் போது நிறைவேறும். அது கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்றோம். தேவனே, இப்பொழுது கூட நாங்கள் கர்த்தாவே, முன்பு ஒரு மீட்டிங்கிலே நாங்கள் உரைத்தோம், ஜனங்கள் மேலும் ஜாதி மேலும் கோத்திரத்தார் மேலும் இதோ நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் உரைக்கிறோம் என்று உரைத்தோம். தேவனே, அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதை எங்களால் பார்க்க முடிகிறது கர்த்தாவே. தேவனே, கர்த்தாவே, இந்த அன்மையான வேளையில இந்த அற்புதமான சத்தியமானது எங்களை எப்படிப்பட்ட காட்சி, எங்களை என்ன ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எங்களை பார்க்கும்போது எங்கள் இருதயம் களிக்குறுகிறது கர்த்தாவே. மணவாட்டி உள்ளும் புறமும் ஆண்டவரே கண்களால் நிறைந்தவளாயிருக்கிறார். சகலமும் அறிந்தவளாக இருக்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி அவர்கள் காலங்களை குறித்து அறிந்தவர்களாக இருந்தார்களோ, எல்லாம் முடிந்ததை பற்றி அறிந்தவராக இருந்தார்களோ, அதுபோல் இப்பொழுது நாங்கள் எல்லாம் அறிந்தவராக இருக்க கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு மென்மையான விஷயத்தை வைத்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ரகசியத்தை சொன்னது போல இதோ மணவாட்டிக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிட்டீர் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, எங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் பிதாவிடத்துல போய்விட்டார். நம்முடைய குமாரத்துவத்துக்காகி மறுபடியும் அவர் நம்மில் வாழ்கிறார். இதோ நான் பிதாவிலே, நீங்கள் என்னிலும் நான் உங்கள் இருக்கிறதை அந்நாளை காண்பீர்கள் என்று சொன்னேன். அது நிறைவேறி இருக்கிறது கர்த்தாவே.
அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அற்புதமான வேலையிலே நாங்கள் இவைகள் எல்லாம் காண நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகள் இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற கர்த்தர் பிள்ளைகள் திருச்சியிலே, கடலூர்ல, திருநெல்வேலியிலே, சிவகாசியிலே, தேவனே, சென்னையிலே, அதே போல கோயம்புத்தூர்ல, ஈரோட்டில் கேட்கக்கூடிய கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்கிறோம். மதுரையில் இருக்கிற பிள்ளைகளை கூட ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேனியில் இருக்கிற கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, திருச்செந்தூரில் இருக்கிற கர்த்தர் பிள்ளை ஆண்டவரே, திருப்பத்தூரில் இருக்கிற கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதியும். தேவ பிள்ளைகள் செய்தி கேட்கிற கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தாங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்தி கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய புதிய நாமத்தை தொழுது கொள்கிறோம் பிதாவே. நேசிக்கிறே நேசிக்கிறே ஆமென். நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மாரத்தில் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மாரத்தில். ஹல்லேலூயா. ஷாலோம். கர்த்தர் கரெக்டாக இருக்கா?